ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் கர்த்தர் பல புதிய காரியங்களை நம்மோடு பேசி நம்மை கடைசி காலத்தை எதிர்கொள்ள ஆயத்தப்படுத்தி வருவதை கண்கூடாக நாம் அறிய முடிகிறது. இந்த நிகழ்ச்சியில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிற காரியங்களை நீங்கள் தொடர்ந்து மறுபடியும் போட்டு கவனித்து கேட்கணும். உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். பல செய்திகள் கடைசி காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களை மையப்படுத்தியே கொடுக்கப்படுகின்றன. இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தில் ஒன்று தான். ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சிக்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியின் வழியாக என்ன பேசணும் என்பதை நீர் எங்களுக்கு கற்பிக்கணும்னு சொல்லி கேட்டு வந்து தான் அந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை மனதில் வைத்து அதற்குண்டான பல காரியங்களை ஒன்று திரட்டி அப்புறம் தான் அந்த செய்தியை சொல்கிறோம். மாத்திரல்ல, செய்தி நேரத்தில் நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருக்கும் போதே எனக்கு தெரியாத பல காரியங்கள், நான் ஏற்கனவே தயார் செய்து வைத்திராத பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் பேச்சு வாக்கிலேயே எடுத்துரைப்பதை கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு வார புல்பிட் நிகழ்ச்சியிலையும் உங்கள் மாதிரியே நானும் ஆவலாய் கற்றுக்கொள்ள காத்திருக்கிறேன். இந்த வார நிகழ்ச்சியிலையும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட பல காரியங்களை வைத்திருக்கிறார். முதல்ல தேவனை நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். அதற்கு அடுத்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு பகுதியிலுமே தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் உங்களோட கூட இருக்கணும். நாம் தூரமாகவோ சமீபமாகவோ இருந்தாலும் கர்த்தர் நமக்கு எல்லா இடத்திலும் கூட இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன் என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். வேறு எந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இடைப்படுகிறார் என்பதை மாத்திரம் மனசில் வச்சுக்கங்க. இந்த வாரமும் கர்த்தரோடு கூட நம்ம சில நிமிஷங்கள் அவரை துதித்து ஆராதித்து சந்தோஷப்பட போகிறோம். கர்த்தரை துதிப்பதும் ஆராதனை செய்வதும் நம்முடைய இருதயத்திலே ஆவிக்குரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இந்த மகிழ்ச்சியின் ஆவி நமக்குள்ளே வரும்போது நம்முடைய மனதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த கடைசி காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களை வெகுவாக பாதிக்கிற ஒரு விஷயம் அல்லது ஒரு வியாதினே சொல்லலாம். அது ஸ்ட்ரெஸ்ஸு. குழந்தைகள் முதற்கொண்டு சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்கூலுக்கு போனால் அங்கே அவங்க சொல்கிறது ஹோம்ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐடியில் வேலை பார்க்குறவங்க கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு. பல ஐடி நிறுவனங்களில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அவர்களுக்கு மனோ தத்துவ ஆலோசனை கொடுப்பதற்கும் ஒரு விங்கே உள்ளே வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் நிறைந்த மன அழுத்தம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனை துதிக்கும் போது உங்களுடைய மனதில் இருக்கிற அழுத்தங்கள் விலகி போகிறது. மாத்திரம் அல்ல, அது ஆவியோடு உண்மையோடும் செய்யும்போது அதோடைய பலன் ரெட்டிப்பாகிறது. மூணாவது, நல்லா தேவனை துதித்து ஆராதிக்கும் போதே அந்நிய பாஷையிலே கர்த்தரிடத்தில் பேசி கர்த்தரை துதிப்பது இன்னும் சிறப்பு. ஏசாயாவின் புஸ்தகத்தில் சொல்லுவாங்க, நான் பரியாச உதல்களோடும் அந்நிய பாஷையோடும் நான் என் ஜனத்தோடு பேசுவேன். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். அப்போ நல்லா நீங்கள் தேவனை கருத்தோடு துதிக்கணும், பாடி துதிக்கணும். துதிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒரு வேறு பாஷையில், ஒரு ஆவிக்குரிய பாஷையில் துதிக்க வச்சா நீங்கள் அப்படியே விட்டு துதிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அது உங்களுக்கு மனதிற்கு ஒரு இளைப்பாறுதலை, தைரியத்தை தருகிறது, விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. துதித்தலின் ரகசியத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டால், ஆவியோடு உண்மையோடும் துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தர் விரும்புகிற மாதிரி துதிக்கணும். அதான் முக்கியம். அதை விட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஏற்கிற துதி பலிகளை செலுத்தினால் அந்த பலிகளிலிருந்து நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதம் பல மடங்கு அதிகம் என்பதை மாத்திரம் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரம் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் நீங்களும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு நீங்களும் முடிஞ்ச அந்த பாடல்களை இணைந்து பாடி நல்ல பரவசத்தோடு தேவனை துதிங்க. புது மாற்றத்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காண்பீங்க. வாங்க கர்த்தரை ஆராதித்து துதிக்கலாம்.
என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த இயேசனை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த இயேசனை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்பினாலும், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்பினாலும், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பகைத்தவர்கள் உடனே அகன்றார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பகைத்தவர்கள் உடனே அகன்றார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். Romans chapter 14 verse 8 says, if we live, we live for the Lord. If we die for the Lord. So then, whether we live or die, we are the Lord's people. ரோமர் 14:18 வேதம் சொல்லுகிறது, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற மக்களாக எங்களை நீர் உயர்த்தும் ஆண்டவரே. ஆத்தும பாரத்தால் எங்களை நிரப்பும் தேவா. அபிஷேக தைலத்தால் எங்களை பூசும் ஆண்டவரே. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடு
உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்வேன் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்கே. நான் வாழ்வேன் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்கே. 1 தெசலோனிக்கேயர் 5:23 வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்க கடவதாக. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பா, உம் சித்தத்தின்படி வாழ நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். என் அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். என் அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம்
Isaiah chapter 64 verse 8 says, "You are the Lord and our Father. We are the clay and you are the potter. We are all formed by your hand." கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா, நீர் எங்களை உருவாக்கினவர். நாங்கள் அனைவரும் உம் கரத்தின் கிரியை. என் கர்த்தாவே, உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். என் கர்த்தாவே, உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசுதேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நீர் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பங்கேற்ற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. யெகோவா ராஃபா, நாணிபா இந்த கரங்களால் தொட்டு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. இல்ல தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, மீதியான நேரத்தை உம்முடைய வல்லமை நிறைந்த கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகல துதிகன மகிமை உமக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆராதிக்கும் போதே அபிஷேகத்தை உணர்ந்து ஆராதிப்பது சிறப்பு என்றேன். அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர்ந்து நம்ம ஆராதித்து ஒரு சிறப்பான அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். இந்த அபிஷேக உணர்வோடையே, அந்த அபிஷேக தைலத்தோடையே நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதும் ஆச்சரியமான மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். அதனால தான் நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய தனி ஜெப நேரத்தில் முதல்ல ஆராதனை வச்சுருக்கிறோம். சபைகளில் பாருங்கள், முதல்ல தேவனை ஆராதிக்கிற நேரம் வச்சுருப்பாங்க, அடுத்து ஜெப நேரம், மூணாவது தியான நேரம். ஏன்னா அந்த ஆராதனை தான் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமாக இருக்குது. இப்போ இந்த ஆராதனை வேளையிலே நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேக அனுபவத்தோட, அந்த அக்கினியோட இப்போ நம்ம தேவனிடத்திலே சில காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே அறிஞ்சது தான், கர்த்தர் இந்த கடைசி காலத்தை குறித்து சமயங்களில் வெளிப்படுத்தி பேசின பல தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த உலகத்துக்கும், நம்ம வாழ்கிற தேசத்திற்கும், நம்ம போகிற சபைக்கும், நம்ம வாழ்கிற நம்முடைய குடும்பங்களுக்கும், இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் முன்பாகவே நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். எதுக்கு அப்படின்னு கேட்டால், நீங்கள் வருகிற ஆபத்தை அறிந்து கொண்டு அதை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். அடுத்து அந்த ஆபத்துகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக ஜெபம் பண்ணணும். இதுக்கு தான் கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார். அப்படி கர்த்தர் வெளிப்படுத்தி பேசின காரியங்களை உங்களுடைய ஜெபத்திற்காக இந்த நேரத்தில் கொண்டு வந்து, கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வசனத்தை வாசித்து அதற்கு ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி, ஜெப குறிப்புகளை சொல்லி உங்களை ஜெபிக்க வைப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் மன ஈடுபாடோடு இந்த ஜெப பகுதியில் கலந்து கொண்டால், கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி சொன்ன
எதிர்வரும் பயங்கரங்களிலிருந்து தப்பித்து கொள்ளும் ஒரு போக்கை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அதனால்தான் இந்த நேரத்தை எல்லா பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலும் நம்ம வச்சிருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் பிரத்யேகமாக பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆகவே கர்த்தர் பேசின வார்த்தைகளை வாசிக்க கேட்கும்போது கவனமாக கேளுங்க. சொல்லுகிற ஜெப குறிப்புகளை மனதிலே வாங்கி கொள்ளுங்க. அதை எழுதி கூட வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபங்களிலும், குடும்ப ஜெபங்களிலும், சபை ஜெபங்களிலும், ஜெப குழுக்களிலும் இதை வைத்து நீங்கள் ஜெபிப்பது இன்னும் சிறப்பான விளைவுகளை நமக்குள்ளே தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்போ நம்ம சில நிமிஷங்கள் கர்த்தர் பேசி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளின் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நம்ம முக்கியமான ஒரு காரியத்திற்காக இணைந்து மன்றாடி ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபைகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் இந்த நாள்ல இதை குறிவைத்து வருகிற தீமைகள் தடுக்கப்படணுங்கிறதுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் சபைகளையும் ஊழியங்களையும் குறித்து மகா உன்னதமான பெரிய திட்டங்களை அவருடைய ஆதீனத்துல தீர்மானித்து வைத்திருக்கிறாரு. ஆரம்ப நாட்கள்ல இந்த புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சீஷர்கள் மேலறை வீட்டுல கூடியிருந்த போது அந்த 120 பேர் மேலையும் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. முதல் எழுப்புதல் அந்த நாள்ல தொடங்கப்பட்டது. அதுல இருந்துதான் சபை அப்படிங்கிற அமைப்பு உண்டாகி இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தி அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கொண்டே வரோம். கடைசி கால எழுப்புதலினுடைய அபிஷேகம் ஊற்றப்படணும் அப்படின்னு சொன்னா சபைகள் சரியான நிலையில இருக்கணும். ஏன்னா அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிற பொழுது திரளான ஜனங்கள் மனம் திரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்க தொடர்ந்து கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்கணும், கர்த்தருக்குள்ளாக வளரணும் அப்படின்னு சொன்னா சபைகள் தயாரான நிலைமையில இருக்க வேண்டியது அவசியம். சபைகள் மூலமாக தான் ஜனங்கள் ஆவியிலே பலப்படுத்தப்படுறதும் கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்படவும் முடியும். ஆனா இன்றைய நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஊழியங்களாக இருக்கலாம், திருச்சபைகளா இருக்கலாம், பெரும்பாலாக தகுதியானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையான நிலையை தான் நம்மால பார்க்க முடியுது. தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, அதே போல தேவ சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அந்த அளவுக்கு இல்லாம குறைந்தே காணப்படுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல முதலாவது துவங்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல இது எல்லாவற்றையும் நம்ம சீர்படுத்த வேண்டியது ரொம்பவுமே அவசியமா இருக்கு. தீமையானது அதிகாரம் பெற்று அது பலமா கிரியை செய்து அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாலே அது கடைசி காலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக நம்மளால கண்டுபிடித்திட முடியும். இதுதான் அடையாளமாக கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், தீமைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிற காலம். இந்த நாட்கள்ல தேவ ஜனங்களை, அதே போல ஊழியங்களை, சபைகளை குறித்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா இதை குறிவைத்து தான் பல தீமைகள் தீவிரித்து வரும் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் முன்னறிவித்து சொல்லி இருக்கிறாரு. சமீப காலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவ ஜனங்கள், அதே போல தேவாலயங்களை குறி வச்சு பல வன்முறையான சம்பவங்களும் அச்சுறுத்தல்களும், சபைகள்ல ஆராதனைகளை நடத்த முடியாதபடிக்கு நிறைய இடையூறுகளும், அதே போல தாக்குதல்களும் கூட பெருகி கொண்டே வருகிற பல செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம். UCF கொடுத்த தகவலின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2024 இந்த ஆண்டுல மட்டும் சராசரியா 834 சம்பவங்கள், நான் மேல சொன்னேன்ல இந்த வன்முறைகள், அதே போல தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், இது போன்ற சம்பவங்கள் 834 காரியங்கள் சம்பவங்கள் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பதிவு செய்யப்பட்ட தகவல். அப்ப பதிவு செய்யப்படாம எத்தனை காரியங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். கடந்த ஆண்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துமஸ் தினத்துல கூட தொடர்ந்து சபைகளும் கிறிஸ்தவ நிறுவனங்களும் இயங்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க தாக்குதல் நடத்தப்பட்ட செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம்.
சில மாநிலங்கள்ல கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்களினால சபைகள், சுவிசேஷம், இன்னுமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆன்லைன் வழியாக சொல்லப்படுகிற பிரசங்கங்களுக்கும் கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தது. சில மாநிலங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மதம் மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி கொண்டு வந்து ஜெப கூட்டங்கள், இன்னும் வீடுகள்ல கூடி ஜெபிக்கிறத கூட தடை செய்து அந்த இடத்துல கலவரங்களும் பிரச்சனைகளும் நடந்த நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம். இப்படி பல துன்பங்கள் நம்முடைய ஜனங்களுக்கு, சபைகளுக்கு அரங்கேறி கொண்டே வந்து பலவீனப்படுத்தி வந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு மற்றொரு ஆபத்து தீவிரித்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதை தெரிந்து கொண்டு அதற்காகத்தான் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கல்வி, அதே போல சுகாதாரம், மருத்துவ சேவை அப்படின்னு சொல்லி இது போன்ற அந்த தொண்டு பணிகள்ல சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்களுடைய பங்கு தான் ரொம்ப அதிகம். அவங்க தான் இதுல அதிகமாக செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இந்தியாவில மட்டுமே கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. வெளிநாடுகள்ல இருந்து நிதி உதவிகள் பெற்று பல சேவைகள் இதன் மூலமாக நடத்தப்படுது. என்னென்ன சேவைன்னு சொல்லி நீங்க தெரிந்து கொள்ளணும்னு பார்த்தா அது அனாதை இல்லங்களாக இருக்கலாம், ஒரு ஆர்ஃபனேஜஸ் நடத்துறாங்க, முதியோர் இல்லம், அதே போல குழந்தைகள் நல காப்பகம், பள்ளிகள், மருத்துவமனைகள் சொல்லி பல சேவைகள் இந்த என்ஜிஓஸ் மூலமாக நடத்தப்பட்டு கொண்டே வருது. பொதுவாகவே வெளிநாடுகள்ல இருந்து நிதி உதவி பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம நான் வந்து சில சேவைகள் செய்ய போறேன், எனக்கு வெளிநாட்டுல இருந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளால கேட்க முடியாது. அப்ப வெளிநாட்டுல இருந்து நம்ம நிதி உதவி பெறணும் அப்படின்னு சொன்னா அங்க சில காரியங்களை நம்ம பின்பற்றணும். FCRA அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் பெறப்பட்டிருக்க வேணும். இந்த FCRA அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த லைசன்ஸ் பெறப்பட்டிருந்தா மட்டும்தான் வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை பெறவும் முடியும், அதை நம்ம செலவு பண்ணவும் முடியும். இந்த லைசன்ஸை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம ரினிவல் பண்ணணும். இதுதான் இதோடைய ப்ராசஸாக ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. சிலர் நிறைய பேர் இதை நல்லதாக செய்யறாங்க, ஆனா ஒரு சிலர் இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து பணம் வாங்கி தங்களுடைய சுய காரியங்களுக்காக பயன்படுத்துகிற காரியங்களும் நடக்குது. ஆனா பெரும்பாலும் எல்லாரும் அப்படி செய்யறது இல்லை. சேவை மனப்பான்மையோட தான் நிறைய பேரு கிரியை செய்து கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிதிகளை வைத்து தான் ஜனங்களை கட்டாயமாக மத மாற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்ல குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி கடந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல தொண்டு நிறுவனங்களுடைய லைசன்ஸை கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது நிமித்தமா என்ன பாதிப்புகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவர்கள் மூலமாக இந்த NGOs மூலமாக நிறைய சேவைகள் நடந்துச்சுல்ல, இப்படிப்பட்ட அந்த சேவைகள் எல்லாம் அது நடத்தப்பட முடியாம, தொடர்ந்து நடத்தப்பட முடியாம பல முதியோர் இல்லங்கள், காப்பகங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் மூடப்பட்டுச்சு. இதனால அதுல வாழ்கிற ஜனங்கள் பெரிதளவுல பாதிக்கப்பட்ட செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த FCRA இந்த லைசன்ஸ் பத்தி சொன்னேன்ல, இத தொடர்ந்து நம்ம ரினிவல் பண்ணல அப்படின்னு சொன்னா ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரினிவல் பண்ணணும். நாம ரினிவல் பண்ண மறந்தாலும் சரி, இல்ல நம்ம போய் அறிக்கை சப்மிட் பண்ணி அவங்க நம்மளுக்கு கொடுக்க டிலே பண்ணாலும் சரி, இந்த ரினிவல் குறித்த காலத்துக்குள்ள செய்யப்படல அப்படின்னு சொன்னா அவங்க வைத்திருக்கிற எல்லாமே அப்படின்னு சொன்னா அது ஒருவேளை கட்டிடங்களாக இருக்கலாம், அதே போல சொத்துக்களாக இருக்கலாம், இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே அரசாங்கத்தோட கைவசமாகும் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்படி அவங்க கைப்பற்றுகிற கட்டடங்கள், அது மற்ற அவங்களுடைய சொத்துக்கள், இது எல்லாத்தையும் எதற்கு வேண்டுமானாலும் தங்களுடைய இஷ்டப்படி பயன்படுத்தி கொள்ளலாம். அரசாங்கம் அதை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். இது எவ்வளவு பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது ஒருவேளை ஸ்கூல்ஸா இருக்கலாம், காலேஜஸா இருக்கலாம், அதை தொடர்ந்து நடத்தணும்னு நடத்தலாம். ஆனா ஒருவேளை எனக்கு அது வேண்டாம், அது எனக்கு வேற ஒரு காரியத்திற்காக வேண்டும் சொன்னாலும் அதை மாற்ற முடியும். அப்ப எத்தனை பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க கவனித்து பார்க்கணும்.
கிறிஸ்தவ மிஷினரிகளால தியாகத்தோடு உருவாக்கப்பட்ட பள்ளிகள், அதே போல மருத்துவமனைகளோட நிலை என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் நம்ம எதிரிகளினுடைய கைகள்ல விட்டு கொடுக்காம அவருடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து நம்மை பாதுகாத்து வர்றார். இது ஒண்ணுதான் ஒரே ரீசன். இது வரைக்கும் நம்முடைய ஊழியங்களும், அதே போல ஊழிய நிறுவனங்களும், திருச்சபைகளும், தேவ ஜனங்களும் கர்த்தருக்குள்ளாக நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். பாதுகாப்பாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அந்த பாதுகாப்பு வேலையை விட்டு பல ஊழியங்களும் சபைகளும் அதற்குள்ளாக இல்லை, அந்த வேலையை விட்டு வெளியில இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காரணத்தினாலதான் சத்துருவானவன் தீவிரித்து இந்த தீமைகளை சபைகளின் மேலும் ஊழியங்களின் மேலும் கொண்டு வரான். இதை தான் தேவ ஜனங்கள் நம்ம கவனிக்கணும். கர்த்தர் இது போன்ற தீமைகளை அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம அறிந்து கொண்டாதான் அந்த தீமை நம்மை தொடுவதற்கு முன்பதாகவே அதை எதிர்த்து ஜெயிக்கவும் முடியும், எந்த சேதமும் வராம காக்கப்படவும் முடியும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28 இந்த வசனங்கள்லையும், அதே போல எரேமியா 32ஆம் அதிகாரம் 32 34 இந்த வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தமது இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையானது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, தீட்டுப்பட்டதாகவும் அசுத்தப்படுத்தப்பட்டும் கனிகளற்றதாக மாறி போயும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில திருச்சபைகளும் ஊழியங்களும் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போய் துணிகரமாக அந்நிய அக்கினிய பரிசுத்த பலிபீடத்திற்குள்ளாக கொண்டு வந்து தேவனுக்கு கோபம் மூட்டுகிற கிரியைகள் நிறைந்திருக்குது. பல அருவருப்புகள், மாம்சத்தினுடைய கிரியைகள், பொருள் ஆசைகள், வஞ்சக உபதேசங்கள், அதே போல உலக பொருட்களினால நிரப்பப்பட்டிருக்கிற களஞ்சியங்கள், இதுதான் இன்னையோட சபைகள் மற்றும் ஊழியங்களோட நிலைகளாக இருக்கு. இப்படி இதற்கெல்லாம் இடம் கொடுத்து கர்த்தரை மறந்து அவரை விட்டு வழி விலகி போயிருக்கிறது தான் இன்னைக்கு பல ஊழியங்களும் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது எத்தனை ஆபத்து. கர்த்தருடைய பாதுகாப்பின் செட்டைக்குள்ளாக இல்லாம அவருடைய வேலைக்குள்ளாக இருந்தா தீமை நிச்சயமாக தொடும். மற்ற எதை குறித்துமே யோசிக்காம தங்களுடைய செழிப்பை குறித்து மட்டுமே கவனமாக இருந்து தேவனுடைய சித்தத்தை மறந்து தங்களுடைய அழைப்பை அலட்சியம் செஞ்சு நிர்விசாரமாக தேவன் கொடுத்த இந்த கிருபையின் நாட்கள் இருக்குல்ல, இத இழந்து வருகிற நிலைதான் இன்னைக்கு சபைகளின் நடுவே ஊழியங்கள் நடுவே காணப்படுது. கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த அவருடைய மனவாட்டியான திருச்சபை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது கரைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்குது. அதுதான் உண்மையான ஒரு நிலை. கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்கள் பற்றி கரிசனையும் உத்தரவாதமும் இல்லாம விலையேறப்பட்ட ரட்சிப்பை அலட்சியப்படுத்தி கள்ள உபதேசங்களுக்கு தங்களுடைய கதவுகளை திறந்து கொடுத்து ஜனங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தரை விட்டு வழி விலக செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிற பொழுது இந்த நாட்கள்ல கர்த்தருடைய இருதயம் விசனத்தால நிறைந்திருக்குது. இதை நாம கவனிக்கணும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்து சொல்லி இருக்கிறார். அதனால இந்த நாட்கள்ல ரொம்பவுமே கவனமாக நம்ம சீர்படுத்த வேண்டியது அவசியம். கடந்த ஆண்டுகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2019, 20 இந்த காலகட்டங்கள்ல ஒரு சிறிய கதவடைப்பு காலத்தை கர்த்தர் அனுமதிச்சிருந்தார். ஒரு சின்ன ஒரு லாக்டவுன் பீரியட ஒரு சாம்பிள் மாதிரி நமக்கு கொடுத்து எச்சரிக்கையாக அதை நமக்கு கொடுத்திருந்தார். அப்படி இருந்தும் இன்னமும் கூட கர்த்தருக்குள்ளாக மனம் திரும்பாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா சத்துருவானவன் கழுகை போல கர்த்தருடைய வீட்டின் மேல் தீவிரித்து வருவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்து சொல்லி இருக்கிறாரு. சீக்கிரத்துல கிருபையினுடைய நாட்கள் முடிய போகுது. கதவுகள் மூடப்படுகிற நாட்கள் ரொம்ப சீக்கிரமா வந்திருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஊழியங்களும் சபைகளும் மட்டும்தான் நிலைத்து நிற்க முடியும். கர்த்தருக்குள்ளாக அவர்கள் மட்டும்தான் நிற்க முடியும்.
ஊழியம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கேட்கிற பொழுது சபைகள்லையும் ஊழியங்கள்லையும் இவ்வளோ ஆபத்துகள் நிறைந்திருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கு போகாம இருந்தா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது அப்படி இல்லை. கர்த்தருடைய பாதுகாப்பினுடைய வளையத்திற்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா சுலபமாக தீமை தொடும். அதனால ஊழியம் ஒன்றுதான் நமக்கு ஒரே பாதுகாப்பாக இருக்கு. கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள் தான் நமக்குள்ளாக அனல் உண்டாகி இறுதி பரியந்தம் கர்த்தருக்காக அது ஓட வைக்கும். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளாக எல்லா திருச்சபைகளும் ஊழியங்களும் தேவ ஜனங்களும் தங்களை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல கர்த்தரோடு மறுபடியுமாக நம்ம சீர் பொருந்தணும். எல்லா தவறுகளும் மன்னிக்கப்படணும். அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னா அப்பொழுதுதான் தேவன் எல்லா தீமைகளையும் நம்மை விட்டு விலக்கி நன்மைகளை நம் எல்லைகளிலே காண செய்வார். ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவது நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, சபைகளும் ஊழியங்களும் தேவ ஜனங்களும் இந்த நாட்கள்ல கர்த்தரை மறந்து உலக நன்மைகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் இம்மைக்கான ஆசீர்வாதங்களுக்கும் மாம்சத்தின் கிரியைகளுக்கும் இடம் கொடுத்து கர்த்தரை விட்டு வழி விலகி தங்களுடைய மனம் போனபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுனால கர்த்தருடைய இருதயத்தை விசனப்படுத்துறாங்க. இந்த பாவங்களை தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கணும். இத நினைத்து ஜனங்கள் உணர்வடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல தேவனுக்கு பிரியமான ஊழியமாக நிறைவான கனிகளை கொடுக்கிற ஊழியத்தை அந்த நாட்களில் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களுக்குள்ளாக மனம் திரும்பி தங்களுடைய அழைப்பையும் ஊழியத்தையும் சீர்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக ஜெபிப்போம். கர்த்தராகிய தேவனே, திருச்சபைகளையும் ஊழியங்களையும் தேவ ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை மறந்து கள்ள உபதேசங்களுக்கு பின்னால ஆண்டவரே உலக ஆசீர்வாதங்களுக்கு பின்னால போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா மாம்சத்தின் கிரிகளுக்கும் ஆண்டவரே களி ஆட்டுகளுக்கும் ஆண்டவரே தகப்பனை இடம் கொடுத்து ஆண்டவரே இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு பின்னால போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய குற்றங்களை உணர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் மனம் போல போக்கில போனதுனால ஆண்டவரே தங்களுடைய தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்தி துக்கப்படுத்தின ஒவ்வொருவரும் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீங்க உங்களுடைய வசனத்துல சொல்றீங்களே ஆண்டவரே, அப்பா நீங்க ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு கர்த்தர் சொல்றீங்களே ஆண்டவரே, அப்பா அப்படி நீங்க அவங்க கையில கொடுத்த அழைப்புல தரிசனத்துல ஊழியத்துல ஆண்டவரே அப்பா அதை விட்டு விலகி போன ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும். ஆண்டவரே, அவர்கள் கைத்தொட்டு செய்கிற ஊழியங்கள்ல திரும்ப கனிகள் உண்டாகத்தக்கதாக தேவன் ஆண்டவரே உமக்கு பிரியம் உண்டாகத்தக்கதாக அவைகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா ஆண்டவரே தகப்பனே, அப்பா நீங்க அவங்களுக்கு கொடுத்த தரிசனத்திலும் ஊழியத்திலும் ஆண்டவரே அவர்கள் சீர் பொருந்தி ஆண்டவரே தகப்பனை திரும்ப வைராகியத்தோடு கர்த்தர் அவர்களுக்கு அழைத்த அழைப்பை ஆண்டவரை நிறைவேற்றத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திரும்ப நீங்க அவங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல சபைகளையும் ஊழியங்களையும் ஊழிய நிறுவனங்களையும் இன்னுமாக தொண்டு நிறுவனங்களையும் முடக்க நினைக்கிற சகல தீமைகளும் தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு நற்கிரியைகளை செய்ய முடியாதபடிக்கு ஊழியங்களை சரியாக நிறைவேற்ற முடியாதபடிக்கு சாத்தான் தன்னுடைய கைகளில் எடுத்திருக்கிற ஆயுதங்களும் சகல திட்டங்களும் இந்த நாளை வாய்க்காமலே போகணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிற எழுப்புதலானது வர முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வந்து தடை செய்ய நினைக்கிற சாத்தானுடைய சகல தந்திரங்களும் கட்டப்படவும் அதற்கு இசைவாய் செயல்படுகிற மனிதர்கள் இந்த நாள்ல மனம் திரும்புறதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாட்கள்ல திருச்சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் பாதுகாப்பை தரணுங்கிறதற்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே,
அன்பான இயேசுவே, இப்பொழுதும் கர்த்தாவே சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, ஆண்டவரே, சபைகளையும் ஊழியங்களையும் தொண்டு நிறுவனங்களையும் முடக்க நினைக்கிற சாத்தானுடைய சகலவிதமான திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடி, நற்கிரியைகளை செய்ய முடியாதபடி, ஆண்டவரே, தேவ ஜனங்கள் ஊழியங்களை ஆண்டவரே அப்பா தடையில்லாமல் நிறைவேற்ற முடியாதபடிக்கு கர்த்தாவே தடைகளை கொண்டு வருகிற ஆண்டவரே சாத்தானின் எல்லா விதமான திட்டங்களும் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அது வாய்க்காமல் போகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, ஆண்டவரே, எழுப்புதல் வர முடியாதபடிக்கு எழுப்புதலை தடை செய்யும்படிக்காய் இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா திட்டங்களை கொண்டு வந்து ஆண்டவரே சாத்தான் செய்ய நினைக்கிற எல்லா விதமான திட்டங்களும் தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாய் அவை எல்லாவற்றையும் முற்றிலுமாய் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சாத்தானுடைய இந்த திட்டங்களுக்கு இசைந்து செயல்படுகிற மனிதர்கள் இயேசுவின் நாமத்தினாலே மனம் திரும்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேவ ஜனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் கர்த்தாவே நீர் விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. வரப்போகிற ஆபத்துகளை நினைத்து ஆண்டவரே தேவ ஜனங்கள் ஆண்டவரே திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கதாய் ஒரு கூட்ட ஜெப வீரர்களை கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் எழுப்பி கொடுக்கும்படிக்காய் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமென். இப்போ நம்ம அடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போவதற்கு முன்னால போன வாரம் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வருகிற மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு விசேஷித்த தீர்க்க தரிசன நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய போகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் மேலே தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு தூரம் அக்யூரேட்டாக நிறைவேறி இருக்கிறது என்பதை பார்த்து இனி நிறைவேற காத்திருக்கும் தீர்க்க தரிசனங்களை உணர்வோடு வாசித்து அவைகளுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அப்போ இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் தம்முடைய வேதாகமத்தில் வெளிப்படுத்தி பேசின பல தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அதெல்லாம் எப்படி எழுத்து மாறாமல் நிறைவேறுச்சு என்பதையும், தீர்க்க தரிசனங்கள் எப்படி மனிதருடைய முழு நம்பிக்கைக்குரியது என்பதையும், தீர்க்க தரிசனங்களை நம்ம ஏன் வாசிக்கணும் நம்பணும் என்கிற காரியங்களை குறித்தும் பல செய்திகளின் திரட்டு மாத்திரம் இல்லாமல் வேதத்தில் கடைசி காலங்களை குறித்து பைபிள் தீர்க்க தரிசனங்கள் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றியும் விளக்கி பேசுகிற ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு வெறும் பிரசங்க நிகழ்ச்சியாக மாத்திரம் இல்லாமல் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை நம்ம எப்படி வாசிக்கணும், அதில் இருக்கிற மர்மங்களை எப்படி விளங்கி கொள்ளணும், எப்படி அதனுடைய அர்த்தங்களை அறிய முற்படணும் என்பதையும் இந்த நிகழ்ச்சிகளை கவனித்து பார்க்க நீங்களாகவே அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதும் நேரடி பொருள் உள்ளதாக இருக்காது. ஒரு குதிரைன்னு சொன்னால் அது குதிரையாக இருக்காது, அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும். அது சிவப்பு குதிரைன்னா அந்த சிவப்பு நிறத்துக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும். இதை எப்படியெல்லாம் அதனுடைய ரகசியங்களை பகிர்ந்து பார்க்குறாங்க, அதை அர்த்தம் பிரித்து பார்க்குறாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் டீகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிறத முழுவதும் விளங்கி கொள்ள அதை வார்த்தையாக எந்தெந்த இடத்துல எல்லாம் அர்த்தம் இருக்கிறதோ அதெல்லாம் பிரித்து பார்க்குறது எப்படி என்பதையும் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக சில செய்திகளை நான் சேகரம் பண்ணி கொண்டிருந்த போது வேதாகமத்தினுடைய தீர்க்க தரிசனங்களுடைய பிரம்மாண்டம் எனக்கு இன்னும் ஒரு அடுத்த படி விசுவாசத்தை எனக்குள்ளே உறுதிப்படுத்தியது. பல முறை நான் படித்தது தான், ஆனாலும் அதை மறுபடியும் திரும்ப படிக்கும்போது எவ்வளவு இந்த வேதாகம தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு ஷார்ப்பாக இருக்குது, அதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எத்தனை தூரம் துல்லியமாக நிறைவேறுகிறது என்பது நமக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தருகிறது. அதெல்லாம் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த நிகழ்ச்சி. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்குது நம்முடைய புதிய நிகழ்ச்சி தீர்க்க தரிசன உலகம். அந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை, குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை சொல்லி அவங்களையும் உட்கார வைத்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைங்க. கர்த்தருடைய வார்த்தைகளில் உண்டான மர்மங்களை விளங்கி கொள்ளும்போது நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுவது மாத்திரம் இல்லாமல்
கடைசி கால தீங்குகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான மார்க்கத்தையும் அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. வருகிற நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிச்சுக்கங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய நிகழ்ச்சியிலும் நான் உங்களை சந்திப்பேன். இப்போ நம்ம அடுத்தது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு வார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தம் பற்றினது. இப்போ இந்த யுத்தம் ஆரம்பித்து முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சோம். சில யுத்தங்கள் ஆரம்பிக்கும், சீக்கிரம் முடிஞ்சிரும். ஆனால் இந்த வளைகுடா நாடுகளில் உண்டாயிருக்கிற இந்த யுத்தம் தொடர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கு, மறுபடியும் வருது. அதற்கு ஒரு முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா நினைத்தது பக்கத்தில் இருந்த மெக்சிகோவை நம்ம பிடிச்ச மாதிரி, அல்லது பக்கத்தில் இருக்கிற அந்த வெனிசுலாவை நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு யுத்த பயங்கரத்தை கொடுத்து ஒரு நாட்டை அப்படியே நம்ம கீழ்ப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சாங்க. இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து ஈரானை நம்ம தாக்கிடலான்னு நினச்சாங்க. ஆனால் ஈரான் நம்ம நினைத்ததை விட தங்களை அதிகமாய் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால இந்த போர் நீடித்து கொண்டே போகிறது. இது நம்மில் அநேகருக்கு பயத்தையும் பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. வெனிசுலாவில் ஒரு போர் நடந்துச்சு பாருங்க, அதை பற்றி நம்ம யாரும் பெருசாக ரொம்ப அலட்டி கொள்ளலை. அமெரிக்கா திடீரென்று வந்து ஒரு நாள் ராத்திரியில் வெனிசுலாவினுடைய அதிபரை சிறைப்பிடித்து கொண்டு போய் அந்த தேசம் இனி அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இராணுவத்தினுடைய அடக்குமுறை வைத்து அந்த தேசத்தை பிடிச்சாங்க. நம்ம ரொம்ப அலட்டி கொள்ளலை. ஏதோ நடக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்டோம், ஜெபம் பண்ணோம். ஆனால் ரொம்பலாம் ஒன்றும் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளலை. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பல நாட்களாக, பல மாதங்களாக அந்த யுத்தம் நீடித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பொறுத்து கூட நம்ம ரொம்ப அதிகமாய் கவலைப்படவும் இல்லை, அலட்டி கொள்ளலை. ஆனால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற இந்த யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் கவலைப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய காரணங்களை சொல்லலாம். அதில் ஒரு ஆவிக்குரிய காரணமும் இருக்கிறது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். முதல் காரணம் என்னென்னா, இந்த வளைகுடா நாடுகளில் தான் நிறைய பல தேசங்களை சேர்ந்தவங்க வேலை செய்கிறாங்க. நீங்கள் வளைகுடா நாடுகளில் ஒரு துபாய் போகிற மஸ்கட் போன்ற பல தேசங்கள் இருக்குதுங்க. அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குவைத்து, கத்தார் போன்ற இடங்கள்லாம் எல்லா நாட்டு ஆட்களும் வேலை செய்கிற பார்க்கலாம். குறிப்பாக நிறைய இந்திய சொந்தங்கள் அங்கே பணி செய்வதை நம்ம கண்கூடாக அறிந்திருக்கிறோம். வெளிநாட்டில் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலே அது 90 விழுக்காடு மத்திய கிழக்கு நாடாக தான் இருக்கும் நம்ம ஆட்களுக்கு. அப்போ இவர்களெல்லாம் அங்கே இருக்கிறதுனால இங்கே நடக்கிற போர், அதனுடைய அதிர்வலைகள் நம்ம வீடு வரைக்கும் பாதிப்பு உண்டு பண்ணும். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தான் உலகத்தினுடைய பெரும்பகுதியான எரிபொருள் தேவையை சந்திக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் இருக்கிறது. இன்னும் ரஷ்யாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போதுமானதல்ல. இந்த ஆசிய நாடுகள் இருக்கலாம் இருக்குது பாருங்கள், இதனுடைய மிக முக்கியமான வாழ்வாதார தேவையான எண்ணெய், பெட்ரோலியம், எரிவாயு, கேஸ் போன்றவைகள் எல்லாருடைய வாழ்வாதாரங்களும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை ஒட்டித்தான் இருக்கிறது. இந்த போர் நடந்து கொஞ்சம் கடினமான உடனே பார்த்திங்கன்னா நம்முடைய சமையல் கட்டு வரைக்கும் அதனுடைய பாதிப்பு எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. சிலிண்டரு கிடைக்கல, ஹோட்டல்கள் முடக்கமாகி இருக்கிறது. இதனால் நிறைய பாதிப்புகள் உண்டாகிறது. இன்னும் கொஞ்ச நாளில் மறுபடியும் இந்த போர் தொடர்ந்து நீடித்தால் இன்னும் எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம். ஏன்னா பெட்ரோலிய பொருள்கள் பாதிக்கப்பட்டால் ஒரு மொபிலைசேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருகிற நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மை பாதிக்கப்பட்டுரும். ஒரு காய்கறிகளோ ஒரு பொருளோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரணும், அந்த இடத்துல பகிர்ந்து கொடுக்கணும், போயிடும். வியாபாரத்திற்காக செய்கிற பிரயாணங்கள் பாதிக்கப்பட்டுரும், ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டுரும், வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு போயிடும். இதனால் நம்ம அதை குறித்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த இடத்துல நடந்தால் அங்கே வீடு வாங்கின நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவங்க, பல தேசத்தை சேர்ந்தவங்க, அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறவங்க, அதை நம்பி தங்கள் சொந்த தேசத்தில் கடன் வாங்கினவங்க, இதெல்லாம் அங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்தால் நம்முடைய வாழ்வாதாரம் எதிர்காலம் என்னவாகும் என்ற பயத்தினால இந்த போரை உலகமே கவனிக்க ஆரம்பித்திருக்கிறது. இது எல்லா நாடுகளிலும் எதிரொலிக்கிறது இதனுடைய பாதிப்பு. அதனால் நம்ம இந்த போரை குறித்த சில விவரங்களை தெரிந்து கொள்ளணும். அடுத்து ஒரு ஆவிக்குரிய காரியம் என்ன தெரியுமா?
உலகத்தில் போர் என்பது சாதாரணம்தான். பல இடங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆப்கானிஸ்தானில் கூட பார்த்திங்கன்னா வார் நடந்தது, காசாவில் நடக்குது, லெபனானில் நடக்குது. இப்படிலாம் பல இடங்களில் யுத்தத்தின் செய்திகளை கேட்குறோம். அதெல்லாம் காமன் தான். ஆனால் இந்த இடத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொன்னால், இந்த மத்திய கிழக்கு பகுதியில், குறிப்பாக ஈரான், ஈராக், சிரியா போன்ற பகுதிகளில் வரக்கூடிய யுத்தங்களை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த யுத்தம் அநேக உலக மக்களை, பூமியின் குடிமக்களை பாதிக்கப்பட போகிற யுத்தம் இந்த ஏரியாவில் இருந்து தான் ஆரம்பிக்க போகுதுன்னு கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கு. இந்த பகுதியில் நடக்க போகிற ஒரு யுத்தம் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் ஒரு பெரும் அளவு ஜனத்தொகையை கொன்று ஒழித்துவிடும். ஒரு பேரழிவை கொண்டு வரும் யுத்தம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன புகைச்சல் வந்தால் கூட நீங்கள் உடனே அலர்ட்டாக கவனிக்கணும். சில ஊழியக்காரர்கள் நல்ல இந்த மாதிரி வசனங்களை ஆராய்ஞ்சு பார்த்தவங்க இதில் வரும்போதெல்லாம் உடனே ஜனங்களை எச்சரிக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தடவை இப்படி தானங்க நீங்கள் பேசுகிறீங்க, அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏனென்றால் வேதம் இந்த இடத்தை குறித்து முன்னறிவித்திருக்கனால ஒரு சின்ன சலசலப்பு அங்கே வந்தால் கூட அதை சந்தேகப்பட வேண்டி இருக்குது. இது என்னவாய் முடியுமோ, வேதத்தில் சொன்னால் நடந்து தான் ஆகும், அந்த மாதிரி ஒரு பயங்கரம் அங்கே வந்துருமே அப்படின்னு நம்ம மனப்பதட்டம் நமக்கு உண்டாகிறது. அதனால தான் இந்த இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதற்காக நம்ம ஜெபிக்கணும், ஆயத்தமாக நம்ம காத்திருக்கணும். வேதத்தில் இந்த இடத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஒரு நதிக்கரை, ஒரு நதி ஓர தேசங்கள், மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த நதிக்கரை, அந்த கரையிலிருந்து தோன்றுகிற ஒரு பெரிய ஒரு யுத்தம், பெரிய அளவு யுத்தமாக மாறி மனிதர்கள் பூமியின் குடிகளில் ஒரு பெரும் தொகை ஜனத்தை அழிக்கப் போகிறதுன்னு வேத வசனம் நமக்கு முன்னறிவித்திருக்கிறது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அதை நான் முதல்ல உங்களுக்கு வாசிச்சிடுறேன். அப்புறம் அதை குறித்த சில விளக்கங்களையும், அதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும், நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றியும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல்ல பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 13 to 16 வரைக்கும் உண்டான வசனங்களில் இந்த யுத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ யுத்தங்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த யுத்தம் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை இல்லை, பூமியின் குடிகளை பாதிக்கக்கூடிய ஒரு யுத்தம். அதனால்தான் இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம வாசிக்கிறேன் பாருங்க. 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றி, ஒரு சத்தம் மாத்திரம், ஆண்டவர் நேரெல்லாம் பேசுகிற ஒரு சத்தம் கேட்குது. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகள் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமும் மார்க்கவசங்களை உடையவர்களாக இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாயிலிருந்து அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டது. அடுத்து பாருங்க, அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்னி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் பூமியின் மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்பட்டாங்க. பூமியில் இருக்கிற மனுஷரில் 1/3 பங்குன்னா எவ்வளோ யோசித்து பாருங்கள். அப்போ இது குறிப்பிட்ட இடத்துல யுத்தம் ஆரம்பித்தாலும் அதோடைய பாதிப்பு உலகம் முழுவதும் பிரதிபலிக்கும் என்பதை காட்டுகிறது. ஐப்ராத் என்னும் நதி என்பது ஆங்கிலத்தில் யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐப்ராத் நதியின் கரையில் அப்படின்னு சொன்னால், இந்த யூப்ரட்டிஸ் அதனுடைய கிளை நதியாக அல்லது அதற்கு இணை நதியாக இந்த டைக்ரிஸ் என்ற ஒரு நதி இருக்குது.
நீங்கள் பழைய ஜியாகிரபி புஸ்தகத்தில் படிச்சிருப்பீங்க, யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ். இந்த 2 நதி தீரங்கள், இவைகளை சுற்றி இருக்கக்கூடிய தேசங்கள் இருக்கு பாருங்க. இந்த தேசங்களுக்கு மெசபடோமியா அப்படின்னு பேர். சரித்திரத்தில், பூகோளத்தில் மெசபடோமியா அப்படின்னு பேர் இந்த பூமிக்கு, சமபூமிக்கு. இது முழுவதிலும் இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி அதன் நடுவிலே ஓடுகிறது. அதை ஒட்டி உள்ள தேசங்கள், இந்த தேசங்களைச் சேர்ந்த ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு மெசபடோமியா என்று பெயர். இதில் என்னென்ன நாடுகள் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா, துருக்கி இருக்குது, முதல்ல ஈராக் இருக்குது, ஈரான் இருக்கிறது, சீரியா இருக்கிறது. ஒரு பெரிய நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பை சுற்றிலும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் ஓடும், யூப்ரட்டிஸ் நதி ஓடும். அந்த நதியினுடைய அதை ஒட்டி இருக்கிற சமவெளி பகுதிக்கு தான் மெசபடோமியா. அங்கிருந்து தான் உலக நாகரிகம் தோன்றினதாக சொல்லுவாங்க. ஈரான் தேசத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அது இந்த மெசபடோமிய சமவெளியில் இருக்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு ஈரான் தேசம். ஈரான் தேசத்தில் இந்த மெசபடோமிய பகுதியில் இருந்தால் மனித நாகரிகம் தோன்றியது. இது வேதத்தில் சொல்லப்பட்டதில்லை, வெளியே பூகோளத்தில் சொல்லப்படுகிற சரித்திர உண்மை. இங்கே இருக்கக்கூடிய ஈரானில் இருந்து இந்த பகுதி, இன்னைக்கு ஈரான்னு சொல்லப்படுது, இந்த பகுதியிலிருந்து தான் ஆபிரகாமுடைய சந்ததியினர் வந்தாங்க. அவர்கள் நதிக்கு அப்புறத்தில், இந்த ஐப்ராத்துக்கு அப்புறத்தில் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அந்த குடும்பத்திலிருந்து தான் ஆபிரகாம் தேர்வு செய்யப்பட்டார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள், யூதர்கள் கூட அந்த மெசபடோமியா நாகரிகத்திலிருந்து பிறந்த, அங்கிருந்து வந்த முற்பிதாவினுடைய சந்ததி தான் என்பதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. ஈரான் அந்த பகுதியிலிருந்து தான் உலக நாகரிகம் தோன்றினதாக சரித்திரங்கள் சொல்லுகின்றன. அப்போ இந்த யூப்ரட்டிஸ் நதி என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் இந்த நதி மிக பெரிய நதி என்று வேதத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகம காலத்தில், யாத்ராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ரிவர், நதி என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது யூப்ரட்டிஸ் நதியை குறிக்கிறது. சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும், அந்த நதி தான் யூப்ரட்டிஸ் நதி. உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன், நான் அந்த தேசத்தின் குடிகளை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ அவர்களை முன்னின்று துரத்தி விடுவாய். அப்போ இது கர்த்தர் சொல்லி இஸ்ரவேலர்கள் போகிற பாதையை வகையறுத்து கொடுக்கிறார். அப்போ இந்த நதி என்று குறிப்பிடப்படுவது யூப்ரட்டிஸ் நதியை குறிக்குது. இன்னும் நீங்கள் ஆதியாமத்துக்கு போனீங்கன்னா யூப்ரட்டிஸ் நதி தீரத்தில் தான் ஏதேன் தோட்டம் இருந்ததாக கூட சொல்லப்படுகிறது. அப்போ இதுக்கு பெரிய நதின்னு அந்த காலத்தில் பேர் சொன்னாங்க. ஆதியாம புஸ்தகம் 15ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தில், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி, எகிப்தின் நதினா நைல் நதி, அதில் துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யூப்ரட்டிஸ் நதியை பெரிய நதி என்று வேதம் குறிக்கிறது. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு நதி தான். இந்த நதி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அர்மீனியாவின் மலைகள் இருக்குது. அந்த மலைகள்ல இருந்து தான் இந்த ரிவர் ஆரம்பிக்குது. அங்கிருந்து அது தென்கிழக்காக ஓடி இந்த பெர்ஷியா கடல், அந்த பகுதி முழுசும் பெர்ஷியா, ஈரானுக்கு பழைய காலங்களில் கொடுக்கப்பட்ட பெயர் பெர்ஷியா என்பது. அதனுடைய கடல்களில் ஓடி அந்த பெரிய கடலில் போய் இது முடிவடைகிறது. இந்த நதியினுடைய நீளம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. இந்த ரிவருடைய லெங்க்த் எவ்வளோன்னா, நீளம் 2800 கிலோமீட்டர். அவ்வளோ பெரிய ரிவர் அது. இது அர்மீனியாவின் மலையிலிருந்து வருகிறது. 2800 கிலோமீட்டர். இதை ஒட்டி உள்ள அந்த மெசபடோமியாவில் இருக்கிற முக்கியமான தேசங்கள் என்னென்னலாம் இருக்குன்னா, துருக்கி இருக்குது, ஈரான் இருக்குது, ஈராக் இருக்குது, சிரியா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் மேப்பில் போட்டு பாருங்கள் தெரியும். மேற்கு ஆசியாவின் மிக நீளமான நதி யூப்ரட்டிஸ் நதி. சுமார் 1700க்கு 2800, 1700 அந்த அகலம், 2800 கிலோமீட்டர் நீளத்துடன் துருக்கியிலிருந்து உருவாகி அது சிரியா, ஈராக் வழியாக பாரசீக வளைகுடாவில் போய் விழுது. இதெல்லாம் சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன்.
இது நீர்ப்பாசனத்துக்கு உதவி செய்கிறது. இந்த நதி அவ்வளோ பெரிய ரிவர் ஒரு காலத்தில் வற்றி போகும் என்று வேதத்தை எழுதியிருக்கு. கடைசி காலத்தில் வற்றி போயிருமா. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். யூப்ரட்டிஸ் நதி வெளிப்படுத்தின விசேஷம் 16:12 சொல்லுது, இந்த தண்ணிக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வர போகிறது இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய யுத்தத்தில். அதனால் என்ன செய்யுமா, சத்துருக்கள் உள்ளே நுழைவதற்கு சாதகமாக இந்த நதி முதல்ல வற்றி போய்விடும். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 12வது வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு, கிழக்கிலிருந்து வர ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்போ ஏதோ செய்ய போகிறாங்க. அது மேன்மேடாக நடக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இயற்கையின் மேலே மேன்மேட் அட்டாக் இப்போல்லாம் ரொம்ப நடக்குது பார்க்குறோம். அதை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே என்னுடைய செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி கண்டுபிடித்திருக்கிற பயங்கரவாத விஞ்ஞானத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மனிதர்களுடைய முயற்சியினால் சில கதிர்களை கொண்டு செயற்கையாக நிலநடுக்கங்களை உண்டு பண்ணலாம், மழை பொழிவை உண்டு பண்ணலாம், வெள்ளத்தை உண்டு பண்ணலாம், வறண்ட பாலைவனத்தில் ஐஸை விளை வச்சு வடதுருவம் தென்துருவம் போல மாற்றலாம். இதுக்கெல்லாம் நிறையா இன்னைக்கு விஞ்ஞானத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் இது எப்படி இவர்கள் வருவதற்கு முன்னால் இந்த நதி வற்றி போயிடும். எப்படி அப்படின்னு நமக்கு தெரியல. இயற்கையிலே இப்படி மாறுமா, அல்லது இவர்கள் மனிதர்களால் இயற்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த தாக்குதல்களை வைத்து வற்றி போக பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தெரிஞ்சுக்குங்க, இந்த யூப்ரட்டிஸ் நதி கடைசி காலத்தில் வற்றி போய்விடும். இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தும் விசேஷம் 16:12. அது வழியாகத்தான் இங்கு கிழக்கிலிருந்து புறப்பட்டு வருகிற ராஜாக்கள் அந்த ஆற்றை கடந்து ஈஸியாக வருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதில் தான் மனிதர்களை பெருவாரியாக கொல்லும் ஆற்றல் பெற்ற 4 தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இதான் நம்ம தியானத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டு அறிந்து கொள்வதற்கு வச்சிருக்கிறோம். இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த வளைகுடா போர் பற்றி பல்வேறு விதமான வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. பல்வேறு விதமான செய்திகளை சொல்லி ஜனங்களை வேறு பக்கம் நம்ப வைக்கிறாங்க. உண்மையிலே இது என்ன? ஏன்னா இது வேற இடத்துல நடக்கிற ஒரு யுத்தம் அல்ல, வேதம் சொன்ன ஒரு இடத்துல நடக்கிற ஒரு யுத்தம். அதனால் அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறணும். எதிரி தரப்பிலிருந்து ஒன்று சொல்லுவாங்க, இங்கே உள்ளே இருக்கிறவங்க தரப்பிலேருந்து ஒன்று சொல்லுவாங்க. நம்ம சும்மா அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்க்குறவன் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவான். இந்த ஊடகங்கள் தாங்கள் விரும்புகிறதை தங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாவற்றுக்கு நடுவில் ஒரு தெளிவான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளணும்னா வேதத்தின் உதவினால் அதை நாடணும். வெளியே சொல்லப்படுகிற கருத்துக்களெல்லாம் சும்மா கேட்டுட்டு அது அப்படி இது இப்படி இவர் நல்லவர் இதனால் வர்றாரு அப்படின்னு உங்களை நம்ப வைக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாய வலைகளில் நீங்கள் சிக்கிடக்கூடாது. இந்த வரப்போகிற யுத்தத்தை பற்றி, கடைசி காலத்தில் வர்றதை பற்றி கர்த்தர் ஏன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு? இந்த யுத்தத்தை காரணமாக வைத்து தவறான நம்பிக்கைகளை, தவறான செய்திகளை சொல்லி தேவ ஜனத்தை குழப்பப்படுத்திடக்கூடாது, அவங்கள திகைக்க பண்ணிடக்கூடாது, அவங்கள மடைமாற்றம் செய்துவிடக்கூடாது. இந்த காரணத்தினால தான் எப்போவோ வரப்போகிற யுத்தத்தை 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஐலாண்டில் மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு தீவில் சிறை பிடிக்கப்பட்ட ஒரு வயதான பெரியவருக்கு கர்த்தர் ஏன் இதை வெளிப்படுத்தி சொல்லணும்? இனி வருகிற சந்ததி இதை புரிந்து கொண்டு அவங்க காலத்தில் வரும்போது நீங்கள் தப்பிக்கணும். ஏன்னா இதை மையமாக வைத்து பல கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க, உங்கள் நம்பிக்கையை திசை திருப்ப பார்ப்பாங்க. நான் இப்போவே பார்க்குறேன் நிறைய வதந்திகள், இந்த யுத்தங்களை பற்றி வதந்திகள். ஒருவர் சொல்கிறாரு, அங்கே அமெரிக்க தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் கர்த்தர் கட்டளை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈரானியர்களை துரத்தி விடும்படிக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். எனக்கு தெரியும், நான் பரலோகத்தில் போகும்போது கர்த்தர் பேசினார், அந்த இனத்தை நான் அழிக்கப் போகிறேன், அதற்கு தான் இவங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்கிறேன், ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அதனால் நம்ம எல்லாம் இந்த இராணுவங்களுக்காக ஜெபித்து கொள்ளணும். ஈரான் மேலே யுத்தம் நடக்குதே, ஈரான் அழிஞ்சு போகணும், அந்த இனம் ஒளிஞ்சு போகணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால்,
புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய மனிதர்களுக்கு ஒரு மனிதனை கொல்ல கர்த்தர் எந்த கட்டளையும் கொடுப்பதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. இந்த நாட்டை ஒழிச்சிரு, இந்த நாட்டை அழிச்சிரு, இவன் சபிக்கப்பட்டவன், இவனை கொன்றுவிடு. ஒரு ஊழியக்காரர் இதற்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னு கேட்டால், அங்கே இருக்கிறவர்கள் கானானியர்கள். இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்துக்கு போக புறப்பட்டு போன போது அந்த தேசத்தில் இருந்த சபிக்கப்பட்டவர்கள் கானானியர்கள், அவங்க தான் அப்படி புலம்பெயர்ந்து மைக்ரேட் ஆகி ஈரானுடைய குடிகளாக இருக்கிறாங்க. கர்த்தர் அப்போ சொன்னாரே, அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக நின்றார்களே, இப்போ அந்த இனத்தை ஒழித்து விட கர்த்தர் இப்போ ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். அதனால்தான் அமெரிக்க அதிபருக்கும் அந்த இஸ்ரேல் அதிபருக்கும் கர்த்தர் இந்த திட்டத்தை கொடுத்து அவர்களை அழிக்கும்படி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு அறியாமை. கர்த்தர் இந்த கடைசி காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்களை கொண்டு மனிதர்களை கொல்ல சொல்லுகிற கட்டளையே இல்லை புதிய ஏற்பாட்டில். இப்போ இயங்குகிற கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டு திட்டத்தையும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுகிற கர்த்தருடைய வரங்கள் ஆவியானுடைய செயல்களும் வித்தியாசமானவைகள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே ராத்திரி தங்கணும்னு நினச்ச போது இந்த கிராமத்து ஜனங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்கள் ஊரில் தங்கக்கூடாது, வெளியே போயிருங்க அப்படின்னு. சீஷர்கள் யோசிப்பாங்க, நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? நம்ம இந்த ஊரில் தங்கினா அந்த ஊர்க்காரங்களுக்கு தான் நல்லது. அவள் சொன்னாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் எந்த நல்லது வேண்டாம், வெளியே போங்கன்னு இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் ஊருக்கு புறம்பே வரையும் கொண்டாந்துட்டாங்க. சீஷர்களுக்கு பொறுக்க முடியல. அவள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கின மாதிரி இப்போ அந்த அக்கினியை இறக்கி இவர்களை அழித்து விட உமக்கு சம்மதமான்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஆவியை பெற்றவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். மனுஷகுமாரன் மனிதர்களை மீட்கவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறார். நீ எலியா காலத்தில் நிற்காத, காலம் இப்போ மாறிடுச்சு. மனுஷகுமாரனுடைய காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் மனுஷகுமாரனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு வேற ஒரு சட்டம். மனுஷகுமாரன் எதற்கு வந்தார்? ஜனங்களை ரட்சிக்கவும் மீட்கவுமே. அவளை அழிப்பதற்கல்ல, மனிதர்களை அழிப்பதற்கு நான் வரல, அவர்களை மீட்கத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்போ கர்த்தர் இப்போ இவர்களை பார்த்து அந்த இனத்தை அழித்து விடு, இந்த இனத்தை அழித்து விடு என்று கர்த்தர் எப்படி சொல்வார்? இப்போ எப்படி கற்பிக்கிறாங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு ஒரு இனத்துக்கு தலைவர் மாதிரி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஜாதிக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. அது மாதிரி இயேசு யூதர்களுக்கு தலைவர்னு கொண்டாடுறாங்க. இயேசு யூதர்களுக்கு தலைவர் அல்ல, உலக ரட்சகர். உலகம் முழுசுக்கும் அவர்தான் தெய்வம், உலகம் முழுவதற்கும் அவர்தான் ரட்சகர். அவர் இந்தியாவுக்கும் அவர்தான் ரட்சகர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்தியா அழிச்சிருவாரா? அப்போ இந்தியாவுக்கு யார் ரத்தம் சிந்தினா? இயேசு உலக ரட்சகர். ஈரானுக்கும் அவர் தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒட்டுமொத்த உலகம் என்று வரும்போது எல்லாருக்கும் அங்கே உள்ள வருது. அப்போ அங்கே கிறிஸ்தவர்கள் கிடையாதா? ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாதா? மீட்கப்பட்டவர்கள் கிடையாதா? அப்போ ஒரு இனத்துக்கு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எப்படிங்க சண்டைக்கு போவார்? அப்போ நம்மை நம்ப வைக்கிறாங்க பாருங்கள், ஒரு யுத்தத்தை அடிப்படையாக வச்சு. அதனால் இவருக்கு ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தன்னை பின்பற்றுகிற மனிதர்களை பார்த்து சொல்கிறாரு. ஒரு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை பின்பற்றினவர்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சண்டை போட்டாங்க. ஆனால் உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சண்டையே இல்லை. அதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல. ஏன் இந்த வார்த்தை சொல்லணும்? ஒரு காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் என்று அறியப்பட்ட இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சண்டை போட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை பின்பற்றுகிற இந்த திட்டத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மனிதர்களுக்கு இந்த சண்டை முடிந்து விட்டது. நான் யார்கிட்டையும் இப்படிலாம் பேசி அந்த நாட்டுக்கு எதிராக போ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதான் கர்த்தர் நமக்கு சொன்னார். இதை நம்ம மனசில் வச்சுக்கிறணும். சும்மா யாராவது டிவியில் தோன்றி அல்லது ஜனங்களுக்கு தோன்றி அந்த இனம் என்ன தெரியுமா, இந்த இனம் என்ன தெரியுமா, ஏன் கர்த்தர் அவர்களை அழிக்க சொன்னார், இப்படிலாம் யாரை அழிக்க சொல்ல மாட்டார். ஒருவன் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு இனத்தை அழிக்க சொன்னார், ஒரு மனிதனை அழிக்க சொன்னார்னா அவன் பொய்யன். அந்த அரசாங்கமே சொல்லும், கர்த்தர் பாருங்க எங்களிடத்துல பேசி அந்த நாட்டை அழித்து விடு. எப்படி சொல்லுவார்? அந்த நாட்டுக்கு ஏசல்லவா ரத்தம் சிந்தினார். எல்லாருக்காகவும். கர்த்தர் இப்போ நீதிக்கு தேவன், அநீதிக்கு எதிரி.
பாவத்திற்கு எதிரி அல்லது பரிசுத்தத்துக்கு தேவன், சத்தியத்துக்கு தேவன், உண்மையற்ற பொய்க்கு எதிரி. இதுதான். இப்போ சத்தியம் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார். இந்த நாட்டில் இருந்தால் தான் இருப்பேன் அப்படியெல்லாம் இல்லை. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் கர்த்தர் நீதி எங்கே இருக்கோ அந்த பக்கம்தான் இருப்பார். கர்த்தருடைய ஜனங்கள் நாங்கள் பாவம் செய்யலான்னு சொன்னால் கர்த்தர் சரி என் பிள்ளைகள் அவங்க விட்டு சொல்ல மாட்டார். கர்த்தர் இப்போ எந்த இனத்துக்கோ ஒரு மனிதனுக்கோ ஒரு ஊழியக்காரனுக்கோ கூட மாத்திரம் அவர் தேவன் இல்லை. அவர் நீதியாய் நடக்கணும். ஊழியக்காரனாக இருந்தாலும் நீதியாக நடக்கணும், ஊழியக்காரனாக இருந்தாலும் பரிசுத்தமாக இருக்கணும். அவர் அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவார் ஒழிய, தேவனுடைய வீடே பாவம் செய்த போது என்னுடைய நியாய தீர்ப்பை தேவனுடைய வீட்டில் தூங்குகிற காலம்தான் சொன்னார். அது தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம், ஊழியம். அப்போ கர்த்தர் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணார். என்ன தப்பு செஞ்சாலும் நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் யாரை சார்ந்திருப்பார்? நீதியை சார்ந்திருப்பார், சத்தியத்தை சார்ந்திருப்பார், பரிசுத்தத்தை சார்ந்திருப்பார், அன்பை சார்ந்திருப்பார். அது எங்கே இருந்தாலும் சரி அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால் நீங்கள் ஒரு சார்பாக இயேசுவை நீங்கள் நினைக்கிறத நிறுத்துங்க. அது பழைய ஏற்பாட்டு கால உபதேசத்துக்கு எதிரானது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியத்தை புதிய ஏற்பாட்டோடு கொண்டு வந்து சிங்க் பண்ணி நீங்கள் அதை நம்ப செய்து ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணக்கூடாது. அங்கே பழசில் போட்டிருக்க வசனத்தை எடுத்து கொண்டாந்து இப்போ புதுசில் காட்டக்கூடாது. ஆண்டவர் தான் சொன்னார், எலியா இறக்கினது தப்பு இல்லை, உண்மைதான், அது உண்மைக்கு புறம்பானது இல்லை. ஆனால் அது இந்த காலத்துக்கு பொருத்தமானது இல்லை. அவங்க செஞ்சாங்களே, இந்த தேசத்தை அழிக்கணும்னு சொல்லி சண்டைக்கு போனாங்களே, அது அப்போ பொருத்தம் தான் பழைய ஏற்பாட்டில். நீங்கள் அதை பிடிச்சிட்டு புதிய ஏற்பாட்டில் ஏன் பொருத்துற? புதிய ஏற்பாட்டில் இது பொருத்தம் அல்ல. புதிய ஏற்பாட்டில் என் ஜனங்களிடத்தில் நான் பேசும்போது யாரையும் அழிக்கும்படி பேச மாட்டேன். பாருங்கள், அப்போஸ்தலர் காலத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. தேசம் எதிர்த்தது, ஆட்சியாளர்கள் எதிர்த்தாங்க. எங்கேயாவது கர்த்தர் அவ்வளோ பெரிய சபை ஆயிரக்கணக்கில் இருந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து ரோமர்களுடைய அரண்மனையில் போய் குண்டு வை, அதை தாக்கி எப்படி ஏதாவது சொன்னாரா? சொல்லலை. ஏனென்றால் இவர்கள் வாழ்கிற காலம் உபத்திரம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் ஒழிய போய் மாம்சத்தோடு ரத்தத்தோடு சண்டை போடக்கூடாது. அப்போ இந்த அறியாமையை இவைகளை வைத்து விதைத்து விடுவார்கள். அதனால்தான் இந்த காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். இது யாருக்கும் நடக்கிற யுத்தம். ஏன் இந்த யுத்தத்தினுடைய தன்மை என்ன, இதில் நம்ம என்ன செய்யணும் என்பதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளத்தான் இந்த இடத்தை பற்றி உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். இதில் முதல்ல நம்ம பார்க்குறோம், அந்த யூப்ரட்டிஸ் நதி தீரத்தில் 4 தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் நமக்கு என்ன கேள்வி வருது? இவர்கள் எப்போ கட்டப்பட்டாங்க தெரியாது நமக்கு. இன்னொன்று, இந்த தூதர்கள் தேவனுடைய சங்கார தூதர்களா அல்லது பிசாசின் தூதர்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல வார்த்தை தூதர்கள் தானே போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் எடுத்து பார்த்தா கர்த்தருடைய தூதர்களை கட்டி போட மாட்டாங்க யாரும். கர்த்தருடைய தூதரை கட்டி போடுவாங்களா? கர்த்தருடைய தூதர்கள் கர்த்தருடைய வார்த்தைப்படி கிரியை செய்வாங்க. போவாங்க, அழிச்சிருன்னா அழிச்சிருவாங்க. அவருடைய சொற்படி செய்யும் அவருடைய தூதர்களே என்று வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது. அப்போ அவங்க அவருடைய சொல்படி செய்வாங்க. அப்போ கட்டி போட்டால் இந்த தூதர்கள் சுயாதீனமாக கட்டளைனா சுயாதீனமாக அழிச்சிருவாங்க. கட்டினா தான் பேசாமல் இருப்பான். அப்போ இவர்கள் தேவனிடத்தில் ஒரு காலத்தில் தூதர்களாக இருந்து விழுந்து போன தூதர்கள், அவங்க தான் கட்டப்பட்டிருப்பாங்க. வேதத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம், யூதா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தராலே புறம்பாக்கப்பட்ட தண்டிக்கப்பட்ட தூதர்களை தான் கட்டி போடுவாங்க. 6வது வசனம் சொல்லுது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி. அப்போ யாரை கர்த்தர் கட்டி போடுவார்னு சொன்னால், தன்னுடைய தூதர்களை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கர்த்தருடைய கட்டளை பிறக்காமல் எதையும் தாங்களாக செய்ய மாட்டாங்க. இது கட்டி போட்டிருக்குன்னா இது விழுந்து போன கொடூரம் உள்ள தூதர்கள். தூதர்களில் பல விதங்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய செய்தியை கொண்டு போகிறவங்க, யுத்தம் செய்கிறவங்கன்னு. அதில் ஒரு கூட்டம் தூதர்கள் சங்கார தூதர்கள். கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை செலுத்துவதற்கு பூமியில் ஒரு அழிவை கொண்டு வரணும்னு சொன்னால்
இந்த சங்கார தூதர்களை அனுப்புவார். எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் சங்கார தூதர்களை குறித்த செய்தியை நம்ம வாசித்திருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய தூதர்கள், அவங்க சொன்னா தான் போவாங்க. இந்த சங்கார தூதர் வகையை சேர்ந்த தூதர்களில் சாத்தானுடைய மாயத்தினாலே விழுந்து போன தூதர்களாக இந்த வகை தூதரில் விழுந்து போன 4 பேராக அது இருக்க முடியும். அவங்க தான் சங்கரிக்கிறவங்க. அவனுக்கு தான் எந்த இடத்துல பட்டயத்தை போட்டால் எப்படி கொல்ல முடியும் தெரியும். அவர்கள் ஒரு காலத்தில் தேவனுடைய சங்கார படையில் இருந்தவங்க சாத்தானோடு கூட சேர்ந்து அவனுடைய மாய வார்த்தைகளை கேட்டு ஒரு கூட்டம் தூதர்கள் தள்ளப்பட்டு விழுந்தாங்களே, அதில் இந்த வகை தூதர்களும் விழுந்தார்கள். அதில் ஒரு 4 பேர் தான் இங்கே கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் கட்டப்பட்டதிலிருந்தே அவர்கள் விழுந்து போன சங்கார தூதன் வகையைச் சேர்ந்தவர்கள் என்பதை நம்ம விளங்கி கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல யுத்தம் தோன்றும் போது நம்ம மிக கவனமாக இருக்கணும். இது வெறும் 2 நாடுகளுக்குள்ளே நடக்கிற யுத்தம் மாத்திரம் இல்லை. இந்த யுத்தத்துக்கு பின்னால் ஒரு பயங்கரமான ஒரு விழுந்து போன ஆவி இருக்குது, 4 ஸ்பிரிட் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். வெளி தோற்றத்தில் நீங்கள் பார்த்தா நாடுகள் நமக்கு அங்கே தெரியும். ஒருவேளை ஈரான் அப்படின்னு ஒரு தேசம், அமெரிக்கா அப்படின்னு ஒரு தேசம், இந்த பக்கத்தில் இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தேசம், சிரியா ஒரு தேசம். இவங்களுக்குள்ள சண்டை வருது, அடிச்சுக்கிறாங்க. அந்த நதி தீரத்திலிருந்து இந்த சண்டை புறப்படுகிறது. இவ்வளவுதான் நமக்கு தெரியும். நாடுகள் மோதிக்கொள்கிற மாதிரி தானே தெரியுது. அதனுடைய பின்னால் யார் இருக்கிறாங்கிறத வேதம் காட்டுது. 4 தூதர் இருக்கிறாங்க. இந்த 4 தூதர்கள் மனிதர்களை கொல்லும் ஆற்றல் உள்ளவர்கள், மனிதர்களை அழிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள், சங்கார தூதர்கள், கொடூரமான முறையில் கொலை செய்யக்கூடியவர்கள். அவங்களுடைய ஆதிக்கம், அவருடைய காரியங்கள் தேசத்தில் வந்தால் உலகம் தாங்க முடியாதுங்கன்னா கட்டி போட்டு வச்சுருக்காங்க அவங்கள. அவர்கள் அங்கே கட்டப்பட்டு ஒன்றும் செயல்பட முடியாமல் வச்சுருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் இந்த தூதர்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறார்கள். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னு கேட்டால், இது வெறும் இந்த யூப்ரட்டிஸ் நதி தீரத்தில் மெசபடோமியாவில் வரப்போகிற இந்த யுத்தம் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்குமான யுத்தம் மாத்திரம் அல்ல, தேசத்திற்கும் தேசத்துக்குமான யுத்தம் அல்ல. இது பின்னால் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் இருக்கிறது, ஒரு ஆவி இருக்கிறது. 4 விழுந்து போன தூதர்களினுடைய ஆவிகளுடைய கிரியை இருக்கிறது. இந்த ஆவிகளுடைய கிரியையை நீங்கள் ஏவுகணை வச்செல்லாம் அடக்க முடியாது. இந்த ஆவிகளின் கிரியையை நீங்கள் ஒரு பெரிய அணுகுண்டை போட்டெல்லாம் அடக்க முடியாது. இவைகளை அடக்குகிற ஒரே ஒரு ஆயுதம் தேவனுடைய பிள்ளைகளிடத்துலாம் இருக்குது. வேற யாரும் அதை செய்ய முடியாது. ஒரு ராஜ்யங்கள் கூடிக்கொண்டு, ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க என்ன செய்யலாம்னா அந்த நாட்டை அடக்கலாம், இந்த நாட்டை அடக்கலாம். இந்த ஆவியை அடக்க அமெரிக்க அதிபருக்கும் பவர் இல்லை, இஸ்ரேல் அதிபருக்கும் பவர் இல்லை. அதை ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த அதிகாரமும் பவரும் இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நாடுகள் சண்டை போடுதே, இதில் நமக்கு என்னங்க வேலை இருக்குது, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு நம்ம அதை கண்டும் காணாமல் ஒதுங்கி போய் விடுகிறோம். இது மேலோட்டமான மனித போர் மாத்திரமல்ல, உள்ளே மனிதர்களை கொலை செய்ய போகிற, ஜனத்தொகையில் 1/3 கொலை செய்ய போகிற ஒரு பெரிய 4 பொல்லாத ஆவிகளுடைய யுத்தம். அப்போ அதனால மாம்சத்தோடு உங்களுக்கு யுத்தம் இல்லை, நீங்கள் இராணுவத்துக்கு போக வேண்டாம். ஆனால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் இல்லைன்னு சொன்னவர் யுத்தமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை, ஆவிகளோடு உங்களுக்கு யுத்தம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த போர் நடக்கும்போது இந்த ஆவிகளுடைய ஓட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், அதனுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கிறணும். அதை ஒரு அமெரிக்க அதிபரோ, ஒரு இராணுவ அதிகாரியோ, தளபதியோ, அங்கே இருக்கிறவங்களோ யாருமே அதை புரிந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு அது தெரியாது. அது ஆவிக்குரியவர்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த போரில், நடக்கிற போரில் தேசங்கள் மோதிக்கொள்ளும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சண்டை நடக்கும். அதில் உங்களுக்கு பங்கு இல்லை. ஆனால் கீழே ஆவிக்குரிய யுத்தத்தில் பங்கு இருக்கே. இது வெறும் மாம்ச சண்டை மாத்திரம் இல்லையே, ஒரு ஆவிக்குரிய சண்டை இருக்கே. அதனால நீங்கள் அந்த ஆவியினுடைய கிரியைகளை கவனித்து, அந்த ஆவிகளுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி, தேவ ஜனத்திற்கு ஒரு பாதுகாப்பை தருவதற்கு அதற்காக நீங்களும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபடணும். மாம்ச யுத்தமும் நடக்குது, ஆவியின் யுத்தமும் நடக்குது. இந்த பகுதியில் நடக்கிற யுத்தத்தில், மாம்சத்தில் நடக்கிற யுத்தத்தில் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் இதை காரணமாக வைத்து மனித உயிர்களை கொல்லுவதற்கு சாத்தான் எடுக்கிற முயற்சி இருக்கு பாருங்க. அந்த யுத்த களத்தில் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது.
அதைத்தான் வேதம் எபேசியர் 6:12 சொல்லுகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் உங்களுக்கு இல்லை, மற்றவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த யுத்தத்தில் ஆவிக்குரிய காரியம் இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த யுத்தத்தில் உங்களுக்கு ஒரு பார்ட் இருக்கு. அது இராணுவத்தில் சேர்ந்து சண்டை போடுறதில்ல, ஆவிக்குரிய போர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதில் நம்ம பார்க்குறோம், இங்கே சுற்றிலும் ஒரு பெரிய யுத்தம் வருவதற்கு ஆயத்தமாக காத்திருக்கு. அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் எனும் இம்மூன்றிலும் மனுஷரில் 1/3 பேர் கொல்லப்படுவாங்களாம். எப்படி இருக்கும் பாருங்களேன். யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் இருக்கிற ஆபத்தில் உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் 1/3 பேர் கொல்லப்படுவாங்க. இப்போ இருக்கிற எண்ணிக்கையை நீங்கள் கணக்கில் வச்சுட்டிங்கன்னா 900 கோடி பேர் இருக்கிறாங்க. 1/3ன்னா 300 கோடி பேர் சாகணும். எப்படி இந்த போரினுடைய விளைவினால சாகணும்? இதான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். இந்த யூப்ரட்டிஸ் நதியிலே ஒரு போர் நடக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் இல்லை, எரேமியா தீர்க்கதரிசியும் இதை குறித்து முன்னறிவித்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசி பாருங்க. குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகடவென்று ஓடுங்கள், பராக்கிரமசாலிகளும் கேடயம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் அப்புறம் பூத்தியரும் வில்லை பிடித்து நாணேற்றுகிற லீதியரும் புறப்பட கடவர்கள். ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளுமாயிருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்தது அவருடைய இரத்தத்தினால் திருப்தியாகி வெறித்திருக்கும் வடதேசத்தில் ஐப்ராத்து நதி அண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகம் இருக்கிறது. ஒரு பெரிய யாகம். ஐப்ராத்து நதிக்கரையில் ஒரு பெரிய மனிதர்களுடைய வீழ்ச்சி, ஒரு பெரிய யாகம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பயங்கரம் மனுஷரில் 1/3 பேர் கொல்லப்பட போகிறார்கள். அந்த சத்தம் அதற்கு கட்டளை கொடுக்குது பாருங்க. வெளிப்படுத்தல் 9:15 ஒரு சத்தம் உண்டாகி மனுஷரில் 1/3 பேரை கொல்லும்படி 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் கட்டவிழ்த்தோடப்படுவாங்க. அந்த 4 தூதர்கள் அவங்க செய்யக்கூடிய கிரியை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரே நேரத்தில் அழிச்சிட மாட்டாங்களாம். 4 தவணை 4 பார்ட்டாக அந்த யுத்தம் நடக்கும். நடக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு நின்றும், மறுபடியும் அதே இடத்துல நடக்கும், அப்புறம் நின்றும். 4 தவணையாக நடக்கும் பாருங்க. 1/3 கொல்லும்படி 1 மணி நேரத்திற்கும் அப்படின்னா ஒரு குறுகிய காலம் நடக்கும். 2வது 1 நாள் கொஞ்சம் பெருசு நடக்கும். 3வது 1 மாதம், அது அந்த யுத்தம் இன்னும் கொஞ்சம் லாங்காக நடக்கும். 4வது 1 வருஷம், நீண்ட நாட்கள். இந்த 4 தவணையில் நடக்குதுல, 1 மணி நேரம், 1 நாள், 1 மாதம், 1 வருஷம். இந்த 4 சாகிற மொத்த தொகையை கூட்டி பார்த்தா ஜனங்கள் தொகையில், உலக ஜனத்தொகையில் 1/3 பேர் கொல்லப்படுவாங்க. அப்போ இதில் வருகிற போர் நீங்கள் புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு தெரியாது. போர் வர்ற மாதிரி வரும், நிற்கிற மாதிரி நிற்கும், மறுபடியும் ஆரம்பிக்கும். அப்போ அந்த 4 தவணை இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு தவணையும் ஒன்று குறைந்தது, கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு. இந்த 4 தவணைகளுக்கும் இடையிலே எவ்வளோ காலம் இருக்கும்னு நமக்கு சொல்லப்படலை. வர்ற மாதிரி வரும், நிற்கும். அதுக்கும் இந்த 1 மணி நேர யுத்தத்துக்கும் 1 மாத யுத்தத்துக்கும் 1 மணி நேரம் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து 1 மாத யுத்தம் துவங்குதே, நடுவில் எவ்வளவு காலம் தெரியாது நமக்கு. அப்போ இந்த நடுப்பட்ட காலங்களில் தான் நீங்கள் தீவிரமாக ஜெபிக்கணும். அப்பா போர் முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு போர்வையை போற்றி படுத்துடக்கூடாது. முடிகிற மாதிரி முடியும், அது மறுபடியும் ஆரம்பிக்கும். இந்த இடைப்பட்ட காலங்கள் தான் தேவ ஜனங்கள் தீவிரமாய் கிரியை செய்து தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ளவும் தங்களுக்கு பிரியமானவர்களை காத்துக்கொள்ளவும் ஜனங்களுக்கு கர்த்தருடைய காரியத்தை சொல்லி அநேகம் பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கும் கொடுக்கிற தவணை. ஏக்தம்ல ஒரே மூச்சில் கர்த்தர் இந்த 4 குதிரையும் அவிழ்த்து விட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஜனத்தொகையில் 1/3 கதையை முடிச்சிட்டா அதில் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் காரியங்கள் எல்லாம் போயிடுமே. அப்போ முதல்ல ஒரு சாம்பிள் மாதிரி 1 மணி நேரத்துக்கு காமிக்கிறார். அப்புறம் இடையில கொஞ்ச நாட்கள், அது எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது, அந்த நாட்களில் ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கும்போது நீங்கள் அமைதியாகிடக்கூடாது.
ஆரம்பிச்சிருச்சு போர். நிற்கிற மாதிரி நிற்கும், ஆனால் மறுபடியும் இது ஆரம்பிக்கும். இந்த இடைப்பட்ட காலம் இருக்குது பாருங்கள், இப்போ நம்ம தீவிரமாய் வேலை செய்கிற நேரம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதா, முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. 4 தவணைகளில் இங்கே நடக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இந்த நேரத்தில் தான் இடைப்பட்ட காலம் எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. 1 வருஷமாக இருக்கலாம், 6 மாதமாக இருக்கலாம், அல்லது 1 மாதமாக இருக்கலாம். இந்த இடைப்பட்ட காலங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த சந்தர்ப்பம், இந்த அழிவு காலம் வர்றதுக்கு முன்னால் தீவிரமாக நீங்கள் அங்கே தான் போய் சுற்றணும், அங்கே இருக்கும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் உண்டாகிற பாதிப்பு உலகம் முழுவதிலும் எழுப்புதலை தீவிரப்படுத்தணும். ஏனென்றால் இந்த அழிய போகிற ஜனத்தில் ரட்சிக்கப்பட போகிறவர்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியாதே. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அழிச்சிட்டு அவன் ரட்சிக்கப்பட வேண்டியவன், அவன் எழுப்பப்பட வேண்டியவன், தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன், ஊழியக்காரனாக வர வேண்டியவன், அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்களே. கர்த்தர் அதனால தான் ஒரே மூச்சில் 4 தூதர்களுக்கும் கட்டளை கொடுக்காம அதை தவணை தவணையாக கொடுத்தார். முதல்ல வந்த உடனே தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும். அரசியல்வாதிகள் தெரியாது, கடைசியில் எல்லாம் பேசி உடன்படிக்கை பண்ணி போர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த போர் உலக ஜனத்தொகையில் 1/3 பங்கை கொல்லுகிற வரைக்கும் அது முழுசாக நிற்கவே நிற்காது. அதுக்கு தேவன் கொடுத்துருக்கிற கட்டளை. அப்போ இந்த இடைப்பட்ட காலம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, இடைப்பட்ட காலம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உலக ஜனத்தொகையில் உங்கள் நண்பர்கள், குடும்பங்கள், தேசத்தார், சபையார் இவங்களெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆரம்பிச்சிருச்சு, முதல் கட்ட யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இப்போ நமக்கு மூச்சு விட நேரம் கிடச்சிருக்கு. இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கு ரட்சணை நாள். தீவிரமாக நீங்கள் வேலை செய்யணும். போர் தான் முடிஞ்சிச்சே, மறுபடியும் பழசுக்கே போவோம். அந்த ஜனங்களிடத்தில் காணிக்கை வாங்குவதும் கட்டடங்களை கட்டுவதும் போகக்கூடாது. இடைப்பட்ட அந்த ரிலாக்ஸேஷன் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் நீங்கள் தீவிரமாய் கிரியை செய்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காலம் என்பதை விளங்கி கொள்ளணும். அந்த இடத்தில் வருகிற யுத்தத்தினுடைய முழு விளைவு ஜனத்தொகையில் 1/3 பங்கு. அது எவ்வளவு அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, இந்த யுத்தத்தில் மரிக்கிறவர்கள் தான் 1/3 பங்கு. இதுக்கு முன்னால் வேறொரு பேரழிவு உலகத்தில் உண்டாயிருக்குது. அதுவும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 6:8. அதில் ஒரு பேரழிவு சொல்லப்பட்டிருக்கு. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின்னால் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று வேதத்தில் எழுதியிருக்கு. மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை. அந்த குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். இது வெளிப்படுத்தல் 6ல் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம வாசித்த இந்த மத்திய கிழக்கு வளைகுடாவில் நடக்கக்கூடிய இந்த போர், மெசபதோமிய போர் இருக்கு பாருங்க, அது 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு முன்னால் வேறு ஒரு பேரழிவும் வருகிறது. அந்த பேரழிவுக்கு கர்த்தர் கொடுத்த அனுமதி என்னன்னு கேட்டால், அந்த மரண குதிரை வரும்போது ஒரே காரணத்தினால அல்ல, ஒன்று பட்டயத்தினால, நிறைய தேசங்களில் நடக்கிற சண்டைகள், கலவரங்கள், சின்ன சின்ன தேசங்களுக்குள்ளே வருகிற பிணக்குகள், இதனால் வரக்கூடிய அழிவு. அப்புறம் பல தேசங்களில் ஆகார பற்றாக்குறையினால், பொருளாதாரத்தினால் வருகிற பஞ்சம். 3வது சாவு, திடீர்னு விபத்து அல்லது ஏதாவது ஒரு பெரிய டிசாஸ்டர், இந்த மாதிரி சாவுகள். அதில் வரக்கூடியது பூமியினுடைய துஷ்ட மிருகங்கள். இந்த காரணங்களால் பூமியில் 1/4 பங்கு ஜனங்கள் கொல்லப்பட போகிறாங்க 6வது அதிகாரத்தில். 9ல் 3/1 பங்கு கொல்லப்பட போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்கள். 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதில் 1/4 பங்கு பேர் என்பது எவ்வளோ வருது? அதில் 25 பேர் 1/4 பங்கு. அப்போ 25 பேரை எழுத்துருங்க. இப்போ 75 பேர் இருக்கிறாங்க. இப்போ இதில் 3/1 பங்குன்னா அது ஒரு 25 பேர். 75ல் 3/1 பங்குன்னா 25 பேர். அப்போ அந்த 25 இந்த 25 சேர்த்தா 50. ஏற்கனவே இருந்த ஜனத்தொகையில் இந்த 50ஐ கழித்தால் பாதிக்கு பாதி பேர்
அப்போ இந்த வளைகுடாவில் நடக்கிற போர் 1/3 கொல்லுவதை சேர்த்து ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் பாதி பேர் இந்த கொடூர மரணத்திலே அழிய போகிறாங்க. அதான் வேதம் காட்டுது. நம்ம இந்த இடத்த மாத்திரம்தான் எடுத்து பார்த்தோம். இதற்கு முன்னால் நடக்கிற வேறொரு இடத்துல 1/4 பேர் கொல்லப்பட போகிறாங்களாமே உலக ஜனத்தொகையில். அதில் மிச்சம் இருக்கிற 3/4 25 எடுத்துட்டிங்கன்னா பாதிக்கு பாதி பேர் கொடூர மரணத்தில் போகிறாங்க. இவ்வளோ பெரிய மரண அலை வர்றதுக்கு முன்னால் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அதை விட்டுட்டு இவன் தப்பு, இவரெல்லாம் சபிக்கப்பட்ட அப்படிலாம் கிடையாது. தீவிரமாய் தீப்பற்றதுக்கு முன்னால் எவ்வளோ பேரை ஆதாயப்படுத்தணுமோ அவ்வளவு தீவிரமாக நீங்கள் ஆதாயப்படணும். ஒரு பிரச்சனை மடங்குற மாதிரி தெரிஞ்சுன்னா அப்பான்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாது. அந்த இடையில கொஞ்சம் காலம் கொடுக்கப்படுதில்ல, கிருபையின் காலம், அதுதான் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய காலம். அப்போ பாதிக்கு பாதி பேர் சாக போகிறாங்க. எழுப்புதல் வரும் 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 என்று காத்திருந்தோம். நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலோ தவறான அணுகுமுறைகளாலோ அது எழுப்புதல் தாமதமாகி கொண்டே போகிறது. கர்த்தர் சொல்றார், அதுக்காக மற்ற திட்டங்கள் அப்படி நிற்காதுப்பா. 50% பேர் கொல்லப்பட போகிறாங்க. அதில் இவர்களெல்லாம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இவர்களெல்லாம் அந்த எழுப்புதலில் ஒரு பங்கை அடைந்திருக்கலாம். அவர்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்ததுனால அவர்கள் அத்தனை பேருடைய இரத்த பழி வருதே. அப்போ கர்த்தர் கொடுக்குற அந்த இடைவெளி இருக்கு பாருங்க, நீங்கள் தீவிரமாக வேலை செய்யணும். இப்போ உட்காந்துட்டு கட்டடம் கட்டுறது, காணிக்க வாங்கிறது, நம்ம ஊழியத்தை பெருசாக்குறது, நான் தான் பெரியவன், நீ தான் பெரிய, நேரமே இல்லை நமக்கு. ஆரம்பிச்சிருச்சு. இவைகள் வருவதற்கு முன்னாலே நீங்கள் அந்த எழுப்புதல் வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். சரி, இனிமேலாவது ஒரு வேளை நம்ம தீவிரம் காட்ட வேண்டும். போர் நின்று விட்டால் எல்லாம் மறந்துடும் நமக்கு. இப்போ போர் நடக்குது, நம்ம யோசிக்கிறோம், சிலிண்டர் கிடைக்குமான்னு தெரியல, விலைவாசி உயர்மான்னு தெரியல, பயப்படுறோம். ஒருவேளை சமாதான பேச்சு பேசி எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டா மறந்துடுவோம். எப்படி தெரியுமா? கொரோனா வந்த நேரத்தில் எவ்வளோ பயப்பட்டோம். இப்போ நம்ம ஞாபகப்படுத்தினா கூட ஞாபகம் வர மாட்டேன். அப்படியா மாஸ்க் போட்டிருந்தோமோ? அப்படியா தேசத்தில் ஒரு பெரிய லாக்டவுன் இருந்துச்சா? மறந்தே போச்சு பாருங்க. கனவுமா இருக்கு நமக்கு. அப்போ இந்த போர் நடக்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அது முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது 4 தவணை உலக ஜனத்தொகையில் பாதிக்கு பாதி பேரை முடிக்காமல் அந்த போர் முடியாது. இது ஆணித்தரமாக சொல்ல. ஏன் ஆணித்தரமாக சொல்லேன்னா வசனம் சொல்லுது. அது ஆணித்தரமாக சொல்கிறேன். அந்த இடையிலே கிடைக்கிற இடைப்பட்ட காலம்தான் நமக்கு கொடுக்குற கிருபையின் நேரங்கள். இல்லாட்டா அந்த அழிகிறோடைய இரத்த பழியெல்லாம் நம்ம தலையில் தான் கேட்கும். ஆகவே நம்ம தீவிரமாக அதற்காக வேலை செய்யணும். இது 4 பங்காக இந்த வேலை கிரியை செய்ய போகிறது. 4 பங்கா. அப்போ ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒரு இடைப்பட்ட காலம், எவ்வளோ காலம் தெரியாது. அப்போ இதில் தேவனுடைய பிள்ளைகளுடைய பங்கை நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த வளைகுடா போர், யூப்ரட்டிஸ் நதி போரை பற்றி இன்னும் சில விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ கேட்ட வரைக்கும் நீங்கள் பாருங்கள், 4 தவணைகள், இடைமுறைகள். இதில் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் யாரோ ஒருவருக்கு சொல்லி ஒரு இனத்தை பழிவாங்க சொல்லுகிறார் என்ற கான்செப்ட் தப்பு. அப்படி கர்த்தர் சொல்லவில்லை. இது மனிதர்களுக்குள்ளே உண்டாகிற சண்டை, போராட்டம், போர். இது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம். ஈரானியர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களை பாதிக்கும், அப்படிலாம் கிடையாது. உலகம் முழுசுலையும் அந்த பாதிப்பு உண்டாகும். அதை விளங்கிக்கங்க. சும்மா ஏதாவது அறகுறையாக வேதத்தை படித்து விட்டு பேசுகிறவர்கள் உங்களை திசை திருப்பதற்கு இடம் கொடுத்துறாதீங்க. அழியட்டும், சாகட்டும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அமெரிக்க படைகள் ஜெயிக்கட்டும், கைகளை உயர்த்துகிறோம், கால்களை உயர்வு. ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார், வெளிநாட்டுக்காரரு. அவர் சொல்லுகிறார், இது ஒரு அருமகெதோன் போர். கர்த்தர் தான் இந்த 2 தலைவர்களுக்கும், இஸ்ரேல் தலைவருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் கட்டளை கொடுத்து யுத்தம் பண்ண வச்சிருக்கிறார். இப்போ இஸ்ரேலின் கைகளை நம்ம தாங்கி பிடிக்கணும், உங்களது தாராளமான காணிக்கைகளை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். என்னது? அவர்கள் ஒரு மனித இனத்தை அழிப்பார்களாம், அதுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணுமா? எனது அருமகெதோன் போராம். அதை ஜனங்கள் நம்பிட்டு அழுகிறாங்க. அருமகெதோன் போர் ஐயா, எனக்கு ஒரு 2-3 பேர் அருமகெதோன் போர் வந்துருச்சாமே அப்படின்னு கேட்டேன். அருமகெதோன் போரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் பேசியிருக்கிறேன். அருமகெதோன் போர் என்பது சாத்தானுடைய படைக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் நடக்கிற போர். இங்கே ஆட்டுக்குட்டியானவர் யாரும் இல்லை. யாரை நீங்கள் ஆட்டுக்குட்டியாருன்னு சொல்கிறீங்க? அமெரிக்க அதிபரையா, இஸ்ரேல் அதிபரை? யாரு? அது நம்மை வஞ்சிப்பதற்காக சொல்லுகிறது. இதில் நம்ம பங்கு
ஒரு தேசத்தை ஆதரவு பண்ணி காணிக்கை கொடுத்து காப்பாத்துறது இல்லை. ஒரு தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஜெயிக்கட்டும் மற்றவன் சாகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுறதும் அல்ல. அது உங்களுக்கு காட்டப்படுகிற தப்பான கடமைகள். அது இல்லை. இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த போர் 2 லேயராக நடைபெறுது. ஒன்று மாம்சத்தில் நடக்கிற போர். இதை மையமாக வைத்து பின்னால ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆவிகள் கிரியை செய்கிறன. 4 பிசாசின் ஆவி, சங்காரத்தின் ஆவி. ஒரு காலத்தில் கர்த்தருடைய கையிலே சங்கார தூதனாக இருந்து இன்னைக்கு சங்கிலிலே கட்டப்பட்டிருக்கிற தூதர்கள். அவன் எவ்வளோ கொடூரமாக ஆங்காரமாக ஆத்திரமாக இருப்பான் பாருங்க. அவனை அடக்க முடியாமல் கட்டி வச்சிருக்காங்கன்னா கட்ட அவிழ்த்தா என்ன ஆகும்? அந்த மரணங்கள் சாதாரண மரணமாக இருக்காது, கொடூர மரணங்களாக இருக்கும். நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அழிவுகளும் மரணங்களும் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட குதிரை தூதர்கள் கட்டவிழ்த்தோடப்பட போகிறாங்க. அப்போ மேலே ராஜ்யங்களுக்குள்ளே சண்டை போடுறதுல உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. எப்போ அந்த ஆவிகள் அந்த யுத்தத்தில் இறங்குச்சோ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்கும். இந்த ஆவிகளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சங்கிலியில் கட்டினாங்கல்ல, அது மாதிரி அவைகள் கிரியை செய்யத்தான் செய்யும். ஆனால் அவைகளுடைய தீவிரத்தை குறைக்க உங்களால் முடியும். அவைகள் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த தூதர்களுடைய ஆவிகள் சுயாதீனத்தன்மை உள்ளது. கர்த்தருடைய கட்டளையை செய்யாது. அதுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா எதை வேணாலும் செய்யும். அதனால தானே கட்டி போடுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் அது கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி வேறு எந்த பாதிப்பை உண்டாக்காதபடிக்கும் அதனுடைய பலத்தை குறைக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்களும் இந்த யுத்தத்தில் இறங்கணும். மேலே இருக்கிறவங்க மாம்சத்தோடு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் இதை காரணமாய் வைத்து கிரியை செய்கிற ஆவிகளோடு உங்களுக்கு ஒரு போராட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 4 ஆவிகள் 4 காலகட்டமாக கிரியை செய்யும். ஒன்று கொஞ்ச காலம், இன்னொன்று அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு லாங் பீரியட், அதுக்கப்புறம் 1 மாதம், இன்னொன்று 1 வருஷம். அந்த ஜனத்தொகையில் பாதிக்கு பாதியை அது கொடூரமாய் கொள்வதற்கு முன்னால் தேவ பிள்ளைகளை தொடாதபடிக்கு அதுக்கு இடம் கிடைச்சுன்னா அது சகட்டுமேனிக்கு உள்ளே இறங்கிடும். ஏன்னா அது ஒரு கட்டி போடப்பட்ட தூதன் என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். கட்டி போடப்பட்ட தூதர்கள் கட்டவிழ்த்தால் தங்கள் சுயாதனத்தின்படி செயல்படுவாங்க. அவங்கள தான் கட்டி போடணும். அப்போ அதனால் உங்களுக்கு ஒரு போர் இருக்குன்னு புரிந்து கொள்ளுங்க. 2வது, இந்த போரில் இடைப்பட்ட காலங்கள் வருது பாருங்க. அந்த காலங்களில் தேவ பிள்ளைகள் நிம்மதி பெருமூச்சு விட்டு பழைய காரியத்துக்குள்ளே போயிடாம இது மறுபடியும் வரும் என்பதை கவனத்தில் வைத்து தீவிரமாய் ஒரு சிலரையாவது தீமையிலிருந்து இழுத்து விட நீங்கள் தீவிரப்படணும். எழுப்புதல் திட்டத்தை கர்த்தர் கொடுத்தாரே, அந்த எழுப்புதலில் பயன்பட போகிற எத்தனையோ பேர் அந்த எழுப்புதல் திட்டத்தை நம்ம நிறைவேற்றாவிட்டால் இந்த அழிந்து போகிற பாதி ஜனத்தொகையில் அவர்களும் அழிஞ்சு போயிட்டா அவருடைய இரத்தப்பழியை கர்த்தர் யார்கிட்ட கேட்பாரு? பேசாமல் இருந்த நம்மகிட்ட தானே. அதுக்கு எந்த வேலையும் செய்யாமல் இருந்த நமக்கு தானே. எழுப்புதல் இந்த பேரை வைத்து கொண்டு அதில் நாம் குளிர் காய்ந்து கொண்டிருந்தோமே, அப்படிப்பட்டவர்களை தானே. அதுக்கு ஒரு துரும்ப கூட அசைக்காமல் இருந்தோமே. ஏன்னா எழுப்புதல் பேரை சொன்னால் தான் ஜனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அதை சொன்னோம். ஆனால் உண்மையிலே நம்ம அதை குறித்து பாரப்படலையே. பாரப்பட்டிருந்தால் நேரம் எழுப்புதல் வந்திருக்கணுமே. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்திலாவது நம்ம தீவிரம் காட்டும்படி தயாராக இருக்கணும். 3வது, இது ஒரு உலக அரங்கில் உலகத்தின் எல்லா தேசங்களிலும் இந்த மனித கொலை பாதகம் உண்டாக போகிறதுனால நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஜீவன் தப்பும்படி தீவிரமாக ஜெபிக்க வேண்டிய காலம் இது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்போ இந்த 3 கடமைகள் நமக்கு இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடாதீங்க. அது மறுபடியும் புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இடைப்பட்ட காலங்களை கர்த்தர் கொடுத்ததே உங்கள் மேலே என் மேலே கொண்ட ஒரு கிருபையினால தான் என்பதை விளங்கி கொண்டு, 1, அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய எழுப்புதல் சத்தியத்தை சொல்லுங்கள், இரட்சணியத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், அவர்களுக்கு தப்பிக்கக்கூடிய வழியை கற்பித்து கொடுங்கள், நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஜெபியுங்கள். அவிழ்த்து விடப்படுகிற குதிரைகள் ஒரு பொல்லாத ஆவியினுடைய கிரியைகளாக இருக்கிறதுனால நீங்கள் அவைகளுக்கு எதிராக கிரியை செய்து
அவைகளுடைய பலத்தையும் அது செய்ய நினைக்கிறலாம் செய்ய முடியாதபடி நீங்கள் உங்களுடைய ஜெபத்தினாலே அவைகளை தடை செய்யுங்கள். இதான் கர்த்தர் இதை குறித்து நம்மோடு பேச விரும்புகிற காரியம். அதை விட்டுட்டு யுத்தம் வந்துருச்சாமே, அப்படி வந்துருமாமே, இப்படி வந்துடும் பயந்துகிட்டு இருக்காதீங்க. இதில் நான் என்ன செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது எங்கோ வருகிற ஒரு யுத்தம் அல்ல, வேதத்தில் முன்குறிக்கப்பட்ட ஒரு யுத்தம். இதில் பாதிக்கப்படுகிறவர்கள், வேலை செய்ய வேண்டியவர்கள் எல்லாரும் கவனமாக இருக்கணும். இதை கர்த்தர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். நீங்கள் செயல்பட வேண்டிய காலம் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, கடைசி காலங்கள் உபத்திரவங்கள் நிறைந்த காலங்கள். ஒவ்வொரு உபத்திரவங்கள் வரும்போதும், ஒவ்வொரு போர்கள் வரும்போதும், பஞ்சம் வரும்போதும், பட்டயங்கள் கிரியை செய்யும் போதும், ஆண்டவரே மரண அலைகள் வரும் பொழுதும், கொடுமையும் தீமையும் நடக்கும் போதும், அதிலே தேவ ஜனங்கள் செய்வதற்கென்று சில கடமைகளையும் காரியங்களையும் வைத்திருக்கிறேன். அதை நாங்கள் விளங்கி கொண்டு எங்கள் காரியங்களில் தீவிரம் காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நடக்கிற பயங்கரங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துராதபடிக்கும், ஆண்டவரை நடக்கப் போகிற பயங்கரங்களை பார்த்து நாங்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டு எந்த கிரியைகளையும் செய்யாமல் உட்கார்ந்துராதபடிக்கும், கர்த்தராகிய தேவன் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, ஒரு ஓட்டம் இருக்கிறது, நீ செய்வதற்கு ஒரு வேலை இருக்கிறது என்பதை உம்முடைய ஜனங்களோடு உணர்த்தி காண்பித்தருளும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் நேரடியாக இராணுவ போரில் பங்கு பெறாவிட்டால் கூட இந்த போரை மையமாக வைத்து கொண்டு உலக ஜனங்கள் நடுவில் ஒரு பெரிய மரண திட்டத்தை கொண்டு வர போகிற பொல்லாத ஆவிகளுக்கு கடிவாளம் போடவும், அவைகளை ஆண்டவரே கட்டுமீறி கிரியை செய்ய முடியாதபடி தடுத்தாட்கொள்ளவும், அந்த போரில் பாதிக்கப்பட போகிற பாதிக்கு பாதி உலக ஜனத்தொகையில் சிலரையாவது நாங்கள் மீட்டு விடவும், அந்த எழுப்புதல் திட்டத்தில் அவர்களை கொண்டு வரவும் ஆண்டவராகிய தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பித்ததற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அதை விளங்கி கொள்ளவும் செயல்படவும் உதவி செய்தரலும். மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வரப்போகிற இந்த பேரழிவில் நாங்களும் எங்கள் வீட்டாரும் எங்கள் சபையும் எங்களுக்கு வேண்டியவர்களும் ஆண்டவரே இந்த தீமையிலே பாதிக்கப்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பியருளுங்க. ஜெபத்தின் வல்லமையினால் எங்களை மூடியருளுங்க. கண்களை திறந்தருளுங்க. வதந்திகளுக்கும் போரை மையமாக வைத்து தேவனுடைய ஜனங்களை திசை திருப்புவதற்கு சொல்லப்படுகிற எந்த வதந்திகள், பொய்களை நம்பாதபடிக்கு தெளிவுள்ள பார்வையை, ஆவிக்குரிய பார்வையை தாரும். அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை மடைமாற்றம் செய்வதை பார்க்கிறோமே, அவைகளை எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் விழித்து கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பிடும், அவர்களோடு இன்னும் தொடர்ந்து பேசும், செய்ய வேண்டிய காரியங்களை கற்பித்து கொடுத்தரலும், செய்ய வேண்டிய காரியங்களில் அவர் தீவிரமாய் செயல்பட உதவி செய்தரலும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசினார். எப்படிப்பட்ட கடைசி கால கொடிய காலங்கள் வரும்போதும் அதில் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கும். அதை மாத்திரம் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்கள மாதிரி பதறவோ ஓடவோ ஐயோ இப்படி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடவோ கூடாதபடிக்கு இதில் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அது என்ன என்பதை தேவனிடத்தில் கேட்டு செயல்பட ஆரம்பிங்க. நீங்களும் தப்பித்துக் கொள்வீர்கள், உங்கள் வீட்டாரும் தப்பித்துக் கொள்வாங்க. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். அடுத்த வாரத்தில் வேறு ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.